ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವೆಲ್ಲ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ನನ್ನನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ನನ್ನ ಸ್ವರ್ಗ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ சுவாமி. இந்த ஆராதனை வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. ಯಾರು ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಅವರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಪ್ಪ. பயத்தோடு நடுக்கத்தோடு உடைய பிள்ளைகள் வருகிறாங்க ஆண்டவரே. இந்த நாள் உடைய சரீரத்தினுடைய ரத்தத்தையும் எடுக்கிற நாளா இருக்கிறபடினா அவர்களுக்கு தகப்பனை நல்ல ஒரு பயத்தையும் பக்தியை கொடுத்து ஆண்டவரே இந்த சரீரத்திலும் இந்த ரத்தத்திலும் பானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவர். தகப்பனே, இந்த நாளில் வார்த்தைகளை தியானிக்கப்படப்படும், பாடலை பாடப்படப்படும், சங்கீத பகுதிகளிலும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கப்படும். நீங்க எங்களோடு கூட பேசு ಅಪ್ಪ. ಹಾಡುಗಳು ಆಡುವಾಗ, ಕೀರ್ತನೆಗಳು ಓದುವಾಗ, ಅದೇ ರೀತಿ ವಾಕ್ಯಗಳು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ನೀನೇ ಅಪ್ಪ ನೀನು ಮಾತಾಡಬೇಕಂತ ನಾವು ಬೇಡುತ್ತಾರೆ ಸ್ವಾಮಿ. ಒಬ್ಬರೊಬ್ಬರಿಗೂ ಉಪಯೋಗವಾಗಿರಲಿ ಅಪ್ಪ. ಅದ್ಭುತ ನಡೀಲಿ, ಆಶೀರ್ವದಿಸಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡುತ್ತಿದ್ದ ನನ್ನ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನಂತೆ ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ ನಿಮ್ಮ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆಯು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿಯಲಿ ದೇವರೇ. ಈ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಲಿ. ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಆತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hosanna, ni Rajadi, Raja nine, ninage mahime sadagali, nine Prabhu nanna kartane, nine Prabhu nanna ಹೌದು ಅಪ್ಪ, ನೀನು ರಾಜಾಧಿರಾಜನು, ನಿನಗೆ ಮಹಿಮೆಯು ಉಂಟಾಗಲಿ. ನನ್ನ ಪ್ರಭುವೆ, ನನ್ನ ಕರ್ತನೆ, ಈ ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ ಅಪ್ಪ ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡು ತಂದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನೀನಂತೆ ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಚರಣದಿ ಆಕಾಶ ಬಾಗಲು, ಭೂಮಿ ಮಹಿಮೆ ಹಾಡುವುದು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನೀನಂತೆ ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಚರಣದಿ ಆಕಾಶ ಬಾಗಲು, ಭೂಮಿ ಮಹಿಮೆ ಹಾಡುವುದು. ನಾ ಹಾಡುವೆ ಹೋಸನಾ, ರಾಜಾದಿ ನೀ ರಾಜಾದಿ ರಾಜ ನೀನೇ, ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸದಾಗಲಿ, ನೀನೇ ಪ್ರಭು ನನ್ನ ಕರ್ತನೇ, ನೀನೇ ಪ್ರಭು ನನ್ನ ಕರ್ತನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರಿಯ ತಂದೆ, ನನಗೆ ಎಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀಡಿ ನನ್ನ ಎಲ್ಲ ಪಾಪದ ಬಂಧದಿಂದ ಬಿಡಿಸಿ ನನ್ನನ್ನು ಸಂತೈಸುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ದೇವರೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿ ಮಾಡಿರುವ ದೇವರು, ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ತಂದೆ, ನನಗೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದೆ, ನನ್ನ ಪಾಪದಿ ಬಿಡಿಸಲು ಸ್ವಂತ ಮಗನನ್ನೇ ಅರ್ಪಿಸುವೆ. ಪ್ರಿಯ ತಂದೆ, ನನಗೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದೆ, ನನ್ನ ಪಾಪದಿ
ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ಸದಾಗಲಿ. ನೀನೇ ಪ್ರಭು ನನ್ನ ಕರ್ತನೇ, ನೀನೇ ಪ್ರಭು ನನ್ನ ಕರ್ತನೇ, ನೀನೇ ಪ್ರಭು ನನ್ನ ಕರ್ತನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಚನೆ ಒಳ್ಳೆಯವರು, ಆಚನೆ ಪ್ರಭುವು, ರಾಜಾತಿರಾಜನು. ನನ್ನ ಪಾಪದ ಬಂಧದಿಂದ ಬಿಡಿಸಲು ನಮಗಾಗಿ ಜೀವ ಕೊಟ್ಟಿರುವ ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿಯಾದ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் அந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தலாம். உம்மை ஆராதிப்பேன், சரி சொல்லமா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சரி சொல்லலாமா? உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆமாண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிரும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிரும் மேலாக அன்பு வைத்து எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. சொல்லலாமா?
பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்தவர் நீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவே, என் நாட்கள் முடியும் வரையிலும், என் ஜீவன் என்னை விட்டு பிரியும் வரையிலும், என் சுவாசம் என்னை விட்டு ஒளியும் வரையிலும் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, பாவி என்று என்னை தள்ளிடாமல் உம்மோடு சேர்த்து கொண்டீரே. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லலாமா சேர்ந்து? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. சொல்லாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மையே ಆರಾಧಿಪೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಉನ್ನತವಾದ ದೇವರು, ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರು, ಅಪ್ಪ, ಹೇಗೆಂದು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹಾಡುವೆ, ಏನೆಂದು ಸ್ತುತಿಸುವೆ. ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಾತನೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುವೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಪರಿಶುದ್ಧ ದೇವರೇ, ಉನ್ನತದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ಜೀವ ಕೊಟ್ಟು ಅಪ್ಪ, ಎಷ್ಟು ಅವಮಾನಗಳನ್ನು ನನಗಾಗಿ ಸಂಧಿಸಿರುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ಕರ್ತವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೇಗೆಂದು ನಾ ಹಾಡುವೆ, ಏನೆಂದು ನಾ ಸ್ತುತಿಪೆ, ಹೇಗೆಂದು ನಾ ಹಾಡುವೆ, ಏನೆಂದು ನಾ ಸ್ತುತಿಪೆ. ಸೇರಲ್ವಾ? ಹೇಗೆಂದು ನಾ ಹಾಡುವೆ, ಏನೆಂದು ನಾ ಸ್ತುತಿಪೆ. ರಕ್ತದಿಂದ ರಕ್ಷಿಸುವೆ, ಕರುಣೆಯ ಸಂಪನ್ನನೇ. ರಕ್ತದಿಂದ ರಕ್ಷಿಸುವೆ, ಕರುಣೆಯ ಸಂಪನ್ನನೇ. ಅಯ್ಯ ಕರುಣೆಯ ಸಂಪನ್ನನೇ, ಅಯ್ಯ ಕರುಣೆಯ ಸಂಪನ್ನನೇ. ಹೇಗೆಂದು ನಾ ಹಾಡುವೆ, ಏನೆಂದು ನಾ ಸ್ತುತಿಪೆ. ಅಯ್ಯ ಹೇಗೆಂದು ನಾ ಹಾಡುವೆ, ಏನೆಂದು ನಾ ಸ್ತುತಿಪೆ. ಹೌದು ಕರ್ತನೇ, ನಮಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿರುವ ಮಹಾಪ್ರಭುವೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೇ. ನನ್ನ ಎಲ್ಲ ಘೋರದ ಪಾಪಗಳನ್ನು ನನ್ನಿಂದ ತೆಗೆದುಹಾಕಿ ಒಳ್ಳೆಯ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿರುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎದೆಯಲ್ಲಿ ಒರಗಿಸಿದೆ ಸಂತೈಸುವ ಕರ್ತನೇ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಎದೆಯಲ್ಲಿ ಒರಗಿಸಿದೆ
ಮಳೆಯಲ್ಲಿ ಒರಗಿಸಿದೆ ಸಂತೈಸುವ ಕರ್ತನೇ, ಸಂತೈಸುವ ಕರ್ತನೇ, ಅಯ್ಯ ಸಂತೈಸುವ ಕರ್ತನೇ. ಹೇಗೆಂದು ನಾ ಹಾಡುವೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿಯಲ್ವಾ, ಏನೆಂದು ನಾ ಸ್ತುತಿಪೆ, ಅಯ್ಯ ಹೇಗೆಂದು ನಾ ಹಾಡುವೆ, ಏನೆಂದು ನಾ ಸ್ತುತಿಪೆ. ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲೇ, ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲೇ ಇರುವೆ, ಎಂದೆಂದು ಮುತ್ತಿಡುವೆ, ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಇರುವೆ, ಎಂದೆಂದು ಮುತ್ತಿಡುವೆ, ಎಂದೆಂದು ಮುತ್ತಿಡುವೆ. ಹೇಗೆಂದು ನಾ ಹಾಡುವೆ, ಏನೆಂದು ನಾ ಸ್ತುತಿಪೆ, ಅಯ್ಯ ಹೇಗೆಂದು ನಾ ಹಾಡುವೆ, ಏನೆಂದು ನಾ ಸ್ತುತಿಪೆ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ಸೇರಲ್ವಾ, ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ಹೌದು ಯೇಸುವೇ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிலுவை சுமப்பாயா, உலகத்தை பெருப்பாயா, சிலுவை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வென்று இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. இயேசுவே, உலகத்தை வென்று இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. சொல்லலாம் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே, என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ಹೌದು ಯೇಸುವೇ, ಹಲ್ಲೇಲೂಯಾ 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 ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಶಿಲುಬೆಯ ಯಜ್ಞದಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿರುವ ದೇವರೇ, ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವ ಆತನೇ, பாவியான எங்களை மீட்டெடுத்த தேவனே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ಅಪ್ಪ. ಯಜಮಾನನೇ, ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವ ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಕರೆ ಹಿಡಿದು ನಡೆಸಿರುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಾವು ಎಷ್ಟು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸಿರುವ ದೇವರು, ಅಳಿಯುವ ನಮ್ಮ ಕೈಗಳಿಂದ ಅಳಿಯದ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಲು ಕರೆದಿರುವ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಸ್ತುತಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನಲ್ಲೇನು ಒಳ್ಳೆಯದು ಕಂಡೆ, ನನ್ನ ಕರೆದು ಮೇಲೆ ಕೆತ್ತಿದೆ. ನನ್ನಲ್ಲೇನು ಒಳ್ಳೆಯದು ಕಂಡೆ, ನನ್ನ ಕರೆದು ಮೇಲೆ
ಕೆತ್ತಿದೆ ಅಳಿಯುವ ನನ್ನ ಕರಗಳಿಂದ ಅಳಿಯದ ರಾಜ್ಯವ ಕಟ್ಟಲು ಹುಚ್ಚನಾಗೀತನನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡೆ ಅಳಿಯುವ ನನ್ನ ತುಟಿಗಳಿಂದ ಅಳಿಯದ ನಿನ್ನ ವಾಕ್ಯವ ಸಾರಲು ವಂಚಕನಾದ ನನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡೆ ಆರಾಧಿಸುವೆ ಅದನೆನೆಸಿಯೇ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ನೀ ಮಾತ್ರವೇ ಆರಾಧಿಸುವೆ ಅದನೆನೆಸಿಯೇ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ನೀ ಮಾತ್ರವೇ ಸೇರಲವ ಆರಾಧಿಸುವೆ 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 ಯಜಮಾನನೇ ಯಜಮಾನನೇ ನಿನ್ ಸೇವೆಗಾಗಿ ನನ್ನ ಕರೆದುವೆ ಯಜಮಾನನೇ ಯಜಮಾನನೇ ನಿನ್ನ ಸೇವೆಗಾಗಿ ನನ್ನ ಕರೆದುವೆ ಆರಾಧಿಸುವೆ 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 ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಆರಾಧಿಸುವೆ 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 ನಮ್ಮನ್ನು ಕರೆ ಹಿಡಿದು ನಡೆಸುವ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವ ದೇವರು ಆತನು ಸತ್ಯವುಳ್ಳ ದೇವರು நம்மளை ನಡೆಸುವ தேவர் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் வாக்குத்தத்த மாறாத தேவர் நம்மை ஒரு நாளும் மறவாமல் நடக்கின்ற தேவன் ஹalleluya நம் கண்களை மூடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஹalleluya ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த ஆராதனை வேலை கர்த்தாவே உமக்கு சமர்ப்பணை செய்கிறோம் ஆண்டவரே இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்த பரிசுத்த தேவனே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே உம் நாமம் வாழ்க ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே இந்த நாளை உம கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆமென் 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 ஹalleluya
ಎಲ್ಲ நல்லா இருக்கிறீங்களா? ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? நம்ம எல்லாம் எழுந்து நின்று ನಿಂತುಕೊಂಡು ಸಂಗೀತ ಪದ್ಧತಿಯ 33வது ಸಂಗೀತத்தை படிப்போம். ಕೀರ್ತನೆ ಭಾಗವು 33ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ஒரு வாக்கியம் படிக்கும் போது இரண்டாவது வார்த்தை நீங்க படிக்கலாம். ಒಂದು ವಚನವನ್ನು ಓದುವಾಗ ಎರಡನೇ ವಚನವನ್ನು ನೀವು ಓದಬಹುದು. ಸಂಗೀதம் 33. ಕೀರ್ತನೆಗಳು 33. நீதிமான்களே கர்த்தருக்கு களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ಕಿನ್ನರಿಯನ್ನು ನುಡಿಸುತ್ತಾ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ, 10 ತಂತಿಗಳ ಸ್ವರಮಂಡಲವನ್ನು ಬಾರಿಸುತ್ತಾ ಸಂಕೀರ್ತಿಸಿರಿ. அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ಯೆಹೋವನ ವಚನವು ಯಥಾರ್ಥವಾದದ್ದು, ಆತನ ಕೃತ್ಯಗಳ ನಂಬಿಕೆಯಾಗಿದೆ. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது. ಯೆಹೋವನ ಅಪ್ಪಣೆಯಿಂದಲೇ ಆಕಾಶವು ಉಂಟಾಯಿತು, ಅದರಲ್ಲಿರುವುದೆಲ್ಲವೂ ಆತನ ಶ್ವಾಸದಿಂದ ನಿರ್ಮಿತವಾಯಿತು. அவர் சமுத்திர ஜல குவியலாகிய சேர்த்து ஆழங்கள் ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். ಭೂಲೋಕದವರೆಲ್ಲರೂ ಯೆಹೋವನಿಗೆ ಭಯಪಡಲಿ, ಭೂನಿವಾಸಿಗಳೆಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ಹೆದರಲಿ. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ಯೆಹೋವನು ಅನ್ಯ ಜನರ ಸಂಕಲ್ಪಗಳನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡುತ್ತಾನೆ, ಅವರ ಯೋಚನೆಗಳನ್ನು ನಿಷ್ಫಲ ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும், அவருடைய இருதயத்தின் நினைவுகளை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ಯಾವ ಜನರಿಗೆ ಯೆಹೋವನೇ ದೇವರಾಗಿದ್ದಾನೋ, ಯಾವ ಜನಾಂಗದವರನ್ನು ಸ್ವಕೀಯರನ್ನಾಗಿ ಆದುಕೊಂಡಿದ್ದಾನೋ ಅವರೇ ಧನ್ಯರು. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் கண்ணோக்குகிறார். ತಾನಿರುವ ಸ್ಥಾನದಿಂದ ಭೂನಿವಾಸಿಗಳೆಲ್ಲರನ್ನು ದೃಷ್ಟಿಸುತ್ತಾನೆ. அவருடைய இருதயங்களை எல்லாம் அவரை உருக்கி அவர்கள் செய்கைகளெல்லாம் கவனித்திருக்கிறார். ಮಹಾಸೇನಾಬಲದಿಂದಲೇ ಯಾವ ಅರಸನಿಗೂ ಜಯವಾಗುವುದಿಲ್ಲ, ಯಾವ ಶೂರನು ಅಧಿಕವಾದ ಭುಜಬಲದ ದೆಸೆಯಿಂದ ಸುರಕ್ಷಿತನಾಗುವುದಿಲ್ಲ. ரட்சிப்பதற்கு குதிரை விருதுவா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்புவியாது. ಯೆಹೋವನಾದರೋ ತನ್ನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸುತ್ತಾನೆ, ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರನ್ನು ಲಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಯೆಹೋವನಿಗೋಸ್ಕರ ಕಾದಿದೆ, ನಮ್ಮ ಸಹಾಯವು ಗುರಾಣಿಯು ಆತನೇ. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடினால் நாம் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். எல்லாம் சேர்ந்து ಯೆಹೋವನೇ, ನಾವು ನಿನ್ನನ್ನೇ ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ, ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲಿ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ஆமென் ಆಮೆನ್ ಆಮೆನ್ ஆமென் ஆமென் ಆಮೆನ್ ಆಮೆನ್. இயேசு உன்னை நேசிக்கிறார். ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ದೇವರು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ. நீ ரெடியா இருக்கிறியா? ನೀ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? ரெடியா இருக்கிற இல்லையா? ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ ಇಲ್ವಾ? ரெடியாக இருக்கணும். ರೆಡಿಯಾಗಿ ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. அவருக்கு மிக மிக சமீபமாக இருக்கிறது. ಆತನ ಸಮೀಪವು ಬಹಳ ಬಹಳ ಹತ್ತಿರವಾಗಿದೆ. எவன் ரட்சிக்கப்பட்டானோ அவன் பரதேசிக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ಯಾವನು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದಾನೋ ಆತನು ಪರದೇಶದಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಡುವನು. யாரு ரட்சிக்கப்படலே அவன் பாதாளத்துக்கு போகப்படும். ಯಾರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲವೋ ಅವರು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುವರು. வேத வசனங்கள் திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯ ವೇದವು ನಿರಂತರವಾಗಿ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மத்தியாகாயத்தில் அவர் இப்படி வருகிறார் என்றால் நம்ம டைரக்டா பரலோகத்துக்கு போக முடியும். ಮಧ್ಯ ಆಕಾಶದಲ್ಲಿ ಆತನು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆமென் ಆಮೆನ್. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. ಈ ಒಂದು ಲೋಕವು ನಿರಂತರ ಅಲ್ಲ. ನಮಗೆ கொஞ்ச நாள் ஒரு வாடகை வீடு தான் ನಮಗೆ ಬಾಡಿಗೆ ಮನೆ ಹಾಗೆ. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ನೀವು ಹೇಗೆ ಇದ್ದೀರಾ? ಇವಾಗ ಇದು ನಮ್ಮ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ನಲ್ಲಿ ಮೆಸೇಜ್ வருது உங்களுக்கு. ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಈಗ ನಾವು ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರ್ತೇವೆ. சில பேர் பாக்குறீங்க, சில பேர் பாக்குறது கிடையாது. ಸ್ವಲ್ಪ ಜನ ನೋಡ್ತೀರಾ, ಸ್ವಲ್ಪ ಜನ ನೋಡೋದೇ ಇಲ್ಲ. இப்போ சொல்லிடுவேன் யார் பாக்குறீங்க யார் பாக்கலன்னு. ಈಗಲೇ ನಾನು ಹೇಳ್ಬೋದು ಯಾರೆಲ್ಲ ನೋಡ್ತೀರಾ ಯಾರೆಲ್ಲ. 6 பேர் தான் கரெக்டா பாக்குறாங்க. 6 ಜನರು ಸರಿಯಾಗಿ ನೀವು ನೋಡ್ತೀರಾ. மீதி எல்லாம் என்ன பண்றாங்க? அப்புறம் பாத்துக்கலாம் விடு, அப்புறம் பாத்துக்கலாம் விடு. ஆண்டவர் வந்து உன்னை கைவிட்டு விடுவார். ಮಿಕ್ಕದವರೆಲ್ಲ ಆಮೇಲೆ ನೋಡೋಣ ಬಿಡು, ಆಮೇಲೆ ನೋಡೋಣ ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಾನು. இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களெல்லாம் நாங்கெல்லாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். நீங்க அதை ஒதுக்கி தர்றீங்களே எப்படி? ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಟ್ಟು ಈ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಅನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ಜನರು ಸೇರಿ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ರೆ ಹೇಗೆ? இந்த பாஷை பாப்பா அப்படிதான் திட்டினே இருப்பாரு. ಈ ಸಭಾಪಾಲಕರು ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಬೈತಾ ಇರ್ತಾರೆ. ಹೀಗೇನೆ
கண்டிப்பு இல்லைன்னா பிள்ளைங்க வளராது. ದಂಡಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಮಕ್ಕಳು ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு தான் வெக்கத்தை உண்டு பண்ணுவாங்க. ಅವರ ಇಷ್ಟಕ್ಕೆ ಅವರನ್ನು ಬಿಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ತಾಯಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ತಾರೆ. நல்லா இருக்கிறீங்களா? ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಲ್ವಾ? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. 1வது வசனம் படிமா. நீதிமான்களே கர்த்தருக்கு களி கூறுங்கள், துதி செய்வது தகும். நீதிವಂತರೇ ಯೆಹೋವನ ವಿಷಯದಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸ ಧ್ವನಿಯನ್ನು ಮಾಡಿರಿ. ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತರು ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುವುದು ಯುಕ್ತವಾಗಿದೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ನೀತಿಮಾನ್ಗಳೇ ಕರ್ತரை துதிக்கணும். நீங்க ಎಲ್ಲ ನೀತಿವಂತರು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ. மாதம் அவருடைய சரீரத்தை ரத்தத்தை எடுக்கிறீங்க. ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಆತನ ಶರೀರವನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ. உள்ள எப்படி இருக்குன்னு கர்த்தர் கேட்கிறார். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಕೇಳ್ತಾನೆ. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல எப்படி அழிச்சு போட்டார கர்த்தர் உன்னை அழித்து போடணுமா? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನು ಸಂಹರಿಸಿದ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಸಂಹರಿಸಬೇಕಾ? ஒருவேளை நீங்க கீழ்ப்படியதில்ல, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு இந்த சரீரத்தை ரத்தத்தை எடுக்கிறேன்னா எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்? ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಶರೀರವನ್ನು ರಕ್ತವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲದೆ ಹೇಗೆ ಆಗಬಹುದು? சில பேர் 2 மாசம் எடுக்கல, ಕೆಲವರು 2 ತಿಂಗಳು ತೆಗೆದಿಲ್ಲ. எவ்வளவு துக்கம் ஆகுது தெரியுமா? ಎಷ್ಟು ದುಃಖ ಆಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு, ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நீ விட்டுருப்பா, நான் என் கணக்குல நான் அங்க எடுத்துக்கிறேன், நான் உங்களேன்னு சொல்றேன். ನೀನ್ ಬಿಟ್ಬಿಡಪ್ಪ, ನನ್ನ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ನಾನು ಅವರನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ತೇನೆ. நான் ரெடியா இருக்கிறேன், எப்ப வந்தாலும் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். ನಾನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇನೆ, ನೀವು ಯಾವತ್ತು ಬಂದು ನಾನು ಕೊಡೋದಕ್ಕೆ. அப்ப துதிக்கணும். ஆண்டவரை எவ்வளவு துதிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ದೇವರನ್ನು ನೀವು ಎಷ್ಟು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೀರೋ ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವು ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. சபை நடக்கும் போதுல கண்டிப்போம், ಸಭೆ ನಡೆಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ದಂಡಿಸ್ತೇವೆ. இப்ப ಇದನ್ನೆಲ್ಲ கண்டிக்க முடியாது. உங்களை ಈಗ ಇದನ್ನೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುವುದಕ್ಕಾಗಲ್ಲ. அவுத்துட்டு மாடு மாதிரி சுத்தின்னு இருக்கலாம், ಒಂದು ಹಸುವನ್ನು ಬಿಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಸುತ್ತಾಡ್ತಾ ಇರುತ್ತೆ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ தேவன் துதிக்கணும். நீங்க ದೇವರನ್ನು ನೀವು ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕು. என்னத்தினால சுரமண்டலத்தினால உங்கள்ட்ட என்னென்ன வாத்தியங்கள் இருக்கு எல்லாத்தையும் அடிச்சு ஆண்டவரை துதிக்கணும். ನಿನ್ನ ಹತ್ರ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ವಾದ್ಯಗಳಿದೆಯೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಡಿಯುತ್ತಾ ದೇವರನ್ನು ನೀವು ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕು. 4வது ವಚನ படிங்க. ಯೆಹೋವನ ವಚನವು ಯಥಾರ್ಥವಾದದ್ದು, ಆತನ ಕೃತ್ಯವೆಲ್ಲ ನಂಬಿಕೆಯಾಗಿದೆ. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமா இருக்கிற இந்த வார்த்தையை நம்ம உபதேசிக்கிறோம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಉಪದೇಶ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமாக இருக்கிறது. ಕರ್ತನ ಒಂದು ವಾಕ್ಯಗಳು ಉತ್ತಮವಾಗಿದೆ. அவர் செய்கைகளெல்லாம் சத்தியமாக இருக்கிறது. ಆತನು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಸತ್ಯವಾಗಿದೆ. ஆதியிலே தேவன் வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணினார். ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿದು ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. ஆனா உன்னையும் என்னை மட்டும் மண்ணை பிசைந்து அவர் நாசின் சுவாசத்தை ஊதினார். ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆತನು ತನ್ನ ಮಣ್ಣಿನಿಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ತನ್ನ ಶ್ವಾಸವನ್ನು ಆತನು ಊದಿದನು. உலகத்தில் எல்லாம் அடங்குது ஆண்டவருக்கு. ದೇವರಿಗೆ ಎಲ್ಲ ವಿಧೇಯರಾಗ್ತಾನೆ. சமுத்திரம் அடங்குது, ಸಮುದ್ರವು ವಿಧೇಯರಾಗುತ್ತೆ, மிருகங்கள் அடங்குது, ಮೃಗವು ವಿಧೇಯರಾಗುತ್ತೆ, சூரிய சந்திரன் எல்லாமே அடங்குது. ಸೂರ್ಯ ಚಂದ್ರರು ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗುತ್ತಾರೆ. மனுஷ மட்டும் அடங்குறதில்ல. ಈ ಮನುಷ್ಯನ ಮಾತ್ರ ವಿಧೇಯರಾಗಲ್ಲ. ஒருவேளை அவனை ஃபர்ஸ்ட் உண்டு பண்ணி இருந்தாக்கா, ಒಂದು ವೇಳೆ ಆತನನ್ನು ಮೊದಲು ಉಂಟು ಮಾಡಿದರೆ இந்த ஆண்டவருக்கு தெரியல, நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லுவோம். ಈ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ, ನಾನೇ ಅದನ್ನು ಮಾಡಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾ. அதனாலதான் 6வது நாள் ஆண்டவர் உண்டு பண்ணாரு. ಅದರಿಂದಲೇ ಆತನನ್ನು 6ನೇ ದಿವಸದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா அப்படிதான் சொல்றாங்க, இந்த பாஸ்டர் பண்ணதை நான் தான் சொல்லி கொடுத்தேன்றாங்க. ಈ ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾನೇ ಹೇಳಿದ್ದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. ஆமென். எனக்கு சொல்லி கொடுக்க பரிசுத்த ஆவியானவர். ನನಗೆ ಹೇಳಿಕೊಡುವಂತದ್ದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು, மனுஷன் அல்ல, ಮನುಷ್ಯನು ಅಲ್ಲ. அவர் ஆண்டவரோட சமூகத்துல காத்திருக்கும் கொடுக்கிற வார்த்தைகளை தான் உங்களுக்கு கொடுக்கிறோம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದುಕೊಂಡಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಕೊಡುವ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. 6வது ವಚನ. ಯೆಹೋವನ ಅಪ್ಪಣೆಯಿಂದಲೇ ಆಕಾಶ ಉಂಟಾಯಿತು, ಅದರಲ್ಲಿರುವುದೆಲ್ಲವೂ ಆತನ ಶ್ವಾಸದಿಂದ ನಿರ್ಮಿತವಾಯಿತು. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் வாயின் சுவாசத்தினால் சர்வசேனை உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனைகளும் ಉಂಟಾக்கப்பட்டது. ಯೆಹೋವನ ಅಪ್ಪಣೆಯಿಂದಲೇ ಆಕಾಶವು ಉಂಟಾಯಿತು, ಅದರಲ್ಲಿರುವುದೆಲ್ಲವೂ ಆತನ ಶ್ವಾಸದಿಂದಲೇ ನಿರ್ಮಿತವಾಯಿತು. அவர் சொல்ல ஆகும், ಆತನು ಹೇಳಿದ್ರೆ ಆಗುತ್ತೆ, அவர் கட்டளை நிற்கும், ಆತನ ಆಜ್ಞೆ ಹೇಳಿದ್ರೆ ನಡೆಯುತ್ತೆ. அப்படியாப்பட்ட ஆண்டவரை நீங்கள் அண்டிக் கொண்டிರಲಿயே? ಆತ ಈ ರೀತಿ ಇರುವಂತಹ ದೇವರನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ವಲ್ಲ?
விரோதங்கள் வருது, ವಿರೋಧಗಳು ಬರ್ತವೆ, பகைகள் வருது, ಹಗೆಗಳು ಬರ್ತವೆ, நீ பெரியவனா நான் பெரியவனா வருது, ನೀನ್ ದೊಡ್ಡವನ ನಾನ್ ದೊಡ್ಡವನಿಂದಾಗಿ ಬರುತ್ತೆ, நீ வேலைக்கு போ நான் வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்றீங்க, ನೀನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾನು ಮನೇಲಿ ಇರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ. ரெண்டு பேரும் வேலைக்கு வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம் இருக்கிற காசை வச்சுன்னு ಇಬ್ಬರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗದ ಬೇಡ, ಇರುವಂತ ದುಡ್ಡನ್ನು ನಾವು ಖರ್ಚು ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೇಲಿ ಇರೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ. லாக்டவுன் ஃப்ரீ பண்ணிக்க, வேலைக்கு போங்க. ಲಾಕ್ಡೌನ್ ಈಗೆಲ್ಲ ಫ್ರೀ ಆಗಿದೆ, ನೀವೆಲ್ಲರೂ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ வேலைக்கு போய் உன் மனைவி பிள்ளைகளை நீ பாதுகாக்கணும். ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಬೇಕು, ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ. ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ கர்த்தருடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டு பண்ணினார். ಆತನ ಮಾತಿನಿಂದಲೇ ಎಲ್ಲವೂ ಉಂಟಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. சூரியன் சந்திரனை உண்டாக்கினார், ಸೂರ್ಯ ಚಂದ್ರನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು, சமுத்திரத்தை உண்டாக்கினார், ಸಮುದ್ರವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. அது இறையாக வாய் மூடணும்னு மூடிக்கிச்சது. ಅದನ್ನು ಬಾಯಿ ಮುಚ್ಚೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಬಾಯಿ ಮುಚ್ಚಿತು. மனுஷ வாய் மூடுதா? ಮನುಷ್ಯನ ಬಾಯಿ ಮುಚ್ಚಕ್ಕಾಗುತ್ತಾ? இந்த தவக்கடை பார்த்து இருக்கிறீங்களா? ಈ ಕಪ್ಪೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? அது வாய் மூடினு சரியா இல்லைன்னா பாம்பு வந்து அது குச்சின்னு போவாது. ಅದು ಬಾಯಿ ಪಡ್ಕೊಂಡು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕಪ್ಪೆನ ಹಾವು ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அது நான் இங்கதான் இருக்கிறேன் பேக் கத்தணும் கரெக்டா வந்து கேட்ச் பண்ணி போயிடும். ಅದು ಕಿಚ್ಚುತ್ತಾನೆ ಇದ್ರೆ ಹಾವು ಬಂದು ಅದನ್ನ ಕ್ಯಾಚ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. அதே போலதான் வீட்டுல நீங்க அடி வாங்கி சாகுறீங்க சில பேர். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಒದೆ ತಿನ್ಕೊಂಡು ಸಾಯ್ತೀರಾ ಮನೆಯಲ್ಲಿ. ஏன்? ಯಾಕೆ? ஒருத்தர் பேசப்படும் நீங்க தாழ்மையா இருங்க. ಒಬ್ಬರು ಮಾತನಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ತಾಳ್ಮೆ ಇರಲಿ. இப்ப தேவனாகிய கர்த்தர் பாருங்க, வானத்தை உண்டாக்க கடவுளென்று உண்டாயிடுச்சு. ದೇವರ ಒಂದೇ ಒಂದು ಮಾತಿನಿಂದ ಆಕಾಶ ಉಂಟಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಉಂಟಾಯಿತು. ಎಲ್ಲ மிருகங்களை எல்லாம் உண்டு பண்ணினார். ಎಲ್ಲ ಮೃಗಗಳನ್ನು ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದನು. அது வாயை கட்டி போடல. ಅದರ ಬಾಯನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿದನು, ಕಟ್ಟಿ ಹಾಕಲಿಲ್ಲ. தானியேல் சிங்க கோகையில போடப்படுന്ന கட்சி தின்னுச்சா கட்டி போட்டார். ದಾನಿಯೇಲನು ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸಿಂಹವು ಆತನನ್ನು ತಿಂದು ಬಿಡ್ತಾ ಅದರ ಬಾಯಿ சிங்கத்தின் மேல உட்கார்ந்து வந்து கரைகள், இந்த ஊர் டைகர் நான் தான், ಈ ಸಿಂಹದ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இந்த டைகருக்கெல்லாம் டைகர் ஒருத்தர் மேல இருக்கிறார். ಈ ಹುಲಿಗೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಹುಲಿ ಆತನು ದೊಡ್ಡವನ ಮೇಲಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்போ வார்த்தையினால இந்த வேத வசனங்களை தியானிங்க, படிங்க. நிறைய பேர் படிக்கிறது கிடையாது. ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿರಿ, ಓದಿಸಿರಿ. ತುಂಬಾ ಜನ ನೀವು ಇದನ್ನು ಓದುತ್ತಾ ಇಲ್ಲ. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது தினமும் மாற நம்ம சொல்லிக் கொடுப்போம். ಪ್ರತಿ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಬಂದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳ್ಕೊಡ್ತಾನೆ ಇರ್ತೇವೆ. யாராவது படிச்சு கை தூக்குனாக்க சில பேர் இருப்பாங்க, படிக்காதவங்க இல்ல பேர் கை தூக்குவாங்க சில பேர். ಕೆಲವರು ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತುತ್ತಾರೆ, ಇನ್ನು ಕೆಲವರು ಮೇಲೆ ಎತ್ತೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப அதுக்கு படிமா. அவர் சமுத்திர ஜனங்களை குவிடாக சேர்த்து, அவர் சமுத்திரத்தின் ஜனங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். ನೀರುಗಳನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿ ಸಮುದ್ರವನ್ನು ಮಾಡಿದವನು ಆತನೇ, ಭೂಮಿಯ ಕೆಳಗೆ ಜಲಾಶಯಗಳನ್ನು ಇಟ್ಟವನು ಆತನೇ. ஆமென். அப்போ அவர் சமுத்திரத்தின் ஜனங்களை குவியலாக சேர்த்து ಆಳಮಾನ ಜನங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். ಈ ನೀರನ್ನೆಲ್ಲ ಈ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಆತನು ಒಟ್ಟಗೂಡಿಸಿ ಎಲ್ಲ ಜನರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் இரண்டாக பிளந்தாரா இல்லையா? ಈ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ದೇವರು ಎರಡು ಭಾಗವಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನೆ ಇಲ್ವಾ? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போடும்போது அந்த யோர்தான் நதியில கால் வைக்கப்படும் போது ரெண்டு பாகம் ஆனதா இல்லையா? ಈ ಒಡಂಬಡಿಕೆಯ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಂಪು ಸಮುದ್ರವು ಈ ಭಾಗವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? யோர்தான் கரை, ಯೋರ್ದನ್ ಹೊಳೆ, அந்த யோர்தான் குவியல போல் அப்படி நின்றது. ಆ ಯೋರ್ದನ್ ಹೊಳೆ ಹಾಗೆ ನಿಂತುಕೊಂಡಿತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. அப்போ கர்த்தருக்கு பயப்படுங்க நீங்க. ನೀವು ದೇವರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು, மனுஷனுக்கல்ல. ಮನುಷ್ಯನಿಗಲ್ಲ. வேதத்தை வாசிங்க, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು இது ಓದಿ. கடைசி காலம். ಇದು ಕಡೆಯ ದಿವಸಗಳು. ஒருவேளை கொரோனா அடங்கிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ಕೊರೋನಾ ಎಲ್ಲ ಹೋಯ್ತೆಂಬುದಾಗಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಬೇಕು. மறுபடியும் ஏதாவது வரும். ಮತ್ತೆ ಏನಾದ್ರೂ ಬರಬಹುದು. சபையை லாக் பண்ணி இருக்குது. ಸಭೆ ಒಂದು ಲಾಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. எத்தனை பேருக்கு தாகம் இருக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ದಾಹ ಇದೆ? நாளைக்கு லாக்டவுன் ஓபன் சொல்லிட்டு நம்ம குவார்டர் மாஸ்டருக்கு சொல்லப்படும் பொழுது ಈ ಲಾಕ್ ಡೌನ್ ಓಪನ್ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬಾರಂಗಿಯವರಿಗೆ ಹುಡುಗರಿಗೆ ಒಂದು ಸಂತೋಷವಿದೆ. ಅವರು அந்த கடைகிட்ட போயிட்டு ಕ್ಯೂல நிக்கிறாங்க. ಅವರು ಅಂಗಡಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಕ್ಯೂವಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂತಾರೆ. சாய்ಬೇಕಂದು ಕುಡಿವಾಗ ಅವರ ಕ್ಯೂನಲ್ಲಿ ನಿಂತಾರೆ. அங்க குடிக்கணும்னு சொல்லும்போது அவங்க போயிட்டு கீழே நிக்கிறாங்க. அப்போ நம்ம பரலோகத்துக்கு போனோம்னாக்க ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ, ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಂತ, ನಿತ್ಯ ಜೀವನಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ಬನ್ನಿರಿ, ವಾಮ ಬರಲ್ಲ, ಬರೋದಿಲ್ಲ, ನಾನು ಬರೋದಿಲ್ಲ. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க டிசைட் பண்ணுங்க. ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. ஒரு மரணத்தை சந்திக்கிறதுக்கு கீழே நிக்கிறாங்க. ಒಂದು ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ಅವರು ಕ್ಯೂವಲ್ಲಿ ನಿಲ್ತಾರೆ. நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு உனக்கு கம்யூனி விடுறிய உனக்கு எவ்வளவு பெரிய இது என்ன
என்னால் சொல்ல முடியல. ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಈ ಒಂದು ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನೇ ನೀವು ಬಿಡ್ತಿರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ ಬಹಳ ಕಷ್ಟವಾಗುತ್ತೆ. ஒரு சர்ச்சில் ஆன்லைன்ல சொல்லிடுறாங்க, நீங்களே வீட்டுல வச்சுங்க, நீங்களே குடிச்சிங்க, நீங்களே தின்னுங்க, பண்ணு வாங்கி வந்து குடிச்சிங்க, இல்ல பெப்சி வாங்கி வந்து குடிச்சிங்கன்றாங்க. ಒಂದೊಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರೇ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ, ಆನ್ಲೈನ್ ಕ್ಲಾಸ್ ನಡೀತಾ ಇದರಿಂದ ನೀವೇ ಬಂದು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನೀವೇ ತಗೊಂಡು ಕಿತ್ಕೊಂಡು ನೀವೇ ತಿಂದ್ಬಿಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಪಾಲಕರು ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. ಅದು ತವறு, ಅದು ತಪ್ಪು. ಆನ್ಲೈನ್ ಪಣத்தை ಅನುಪಣு தவறு, ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಹಣ ಕಳಿಸಬೇಕು, ಅದು ತಪ್ಪು. ಗೂಗಲ್ ಪೇ பண்ண ಅದು தவறு, ಗೂಗಲ್ ಪೇ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ತಪ್ಪು. வேதத்துல எங்கனா எழுதிருக்குதா? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಬರೆದಿದೆಯಾ? நான் ஊழியக்காரன், நீ ஊழியக்காரனாக ಯಾರಿಗೆ வேலை செய்யற? ನಾನು ದೇವರ ಸೇವಕನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನೀನು ಯಾರಿಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡ್ತೀಯಾ? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு வேலைக்காரனாக இருக்கிற நீ. ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ಕರ್ತನಿಗೆ ನೀನು ಸೇವಕನಾಗಿದ್ದೀಯಾ? அவர் உனக்கு கொடுப்பாரு, ಆತನು ನಿನಗೆ ಕೊಡ್ತಾನೆ. நீ அவன்கிட்ட கேட்கிற கூகுள் பே பண்ண இல்ல எந்த பே பண்ண கேட்காத. ನೀನ್ ಯಾಕೆ ಮತ್ತೊಬ್ಬರ ಹತ್ರ ಗೂಗಲ್ ಪೇ ಮಾಡಿ ಇನ್ನೊಂದು ಪೇ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬೇಡ. அந்த சத்திய வேதத்துல எங்கும் அப்படி எழுதி வைக்கலப்பா. ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಸಹ ಬರ್ದಿಲ್ಲಪ್ಪ. ஆண்டவர் கேட்கிறாரு, ದೇವರು ಕೇಳ್ತಾನೆ, எனக்கு வேலை செய்ய நான் உனக்கு கொடுக்கிறேன், ನನಗೆ ನೀನು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀಯ, ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. அப்படியே வானத்தை தந்து கொட்டுறார கொட்டுவார். ಓ ಆಕಾಶ ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಬೀಳಿಸ್ಬಿಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಬೀಳಿಸ್ತಾರೆ ಖಂಡಿತವಾಗಿ. ಜೆಬಿ, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ನೀ ಜೆಬಿ ಕರ್ತರು ಉನ್னை போஷிப்பார். ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾನೆ. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சொல்றேன்னு வேதனைப்படாதீங்க, உனக்கு சர்ச் இருக்குதுடா, நாங்க வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் நீ எது கட்டினாலும் கர்த்தருக்கு. நான் கூட அப்படிதான் இருந்த சபையை நடத்துறேன். ನಾನು ಸಹ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಭಾರ ಇಟ್ಟು ನಾನು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇರುವಂತದ್ದು. யாருக்கிட்டையும் கேட்கறது, ಯಾರ ಹತ್ರನೂ ಕೇಳಲ್ಲ. முட்டிப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. அன்னைக்கு எனக்கு தேவைகளை கர்த்தர் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். ಆವತ್ತಿನ ದಿವಸದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. அவர் யாரையாவது அனுப்புவார், ಆತನು ಯಾರನ್ನಾದರೂ ಕಳಿಸ್ತಾನೆ. உண்மையாது, ನೀನು ಸತ್ಯವಾಗಿರು. அதுல 12 படிமா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட கர்த்தரை தங்களுக்கு தெய்வமா கொண்ட ஜாதியும் அவர் தனக்கு சுந்தரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ಯಾವ ಜನರಿಗೆ ಯೆಹೋವನು ದೇವರಾಗಿದ್ದಾನೋ, ಯಾವ ಜನಾಂಗದವರನ್ನು ಯಾರು ಜನಾಂಗಗಳಂದಿದೆಯೋ ಸ್ವಕೀಯನಾಗಿ ಆದುಕೊಂಡಿದ್ದಾರೋ ಅವರೇ ಧನ್ಯರು. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதி யார்? ಕರ್ತನು ದಯ ತೋರಿಸುವಂತ ಜನಾಂಗದವರು ಯಾರು? ಯೇಸುவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் யார்? ಯೇಸುವನ್ನು ದೇವರೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವಂತ ಜನರು ಯಾರು? ಇದು ಕೇಳಿಕೊಂಡಿರುವ ಎನ್ನ ಅನ್ಬನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ಇದು ಸಭೆ பிள்ளைங்க தான் கேக்குறாங்கல்ல, ಇದು ಒಂದು ವೇಳೆ ಸಭೆ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ ಕೇಳ್ತಾರೆ, மற்றவங்க கேக்குறீங்க, ಮತ್ತೊಬ್ಬರು ಕೇಳ್ತೀರಾ? நமக்கு ரட்சிப்பு முக்கியம், ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಎಂಬುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದಲೇ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಸಿಗುತ್ತದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ರಕ್ತத்தினால நமக்கு ஜெயம் கிடைக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದಲೇ ನಮಗೆ ಜಯ ಸಿಗುತ್ತದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತத்தினால புதிய உடன்படிக்கை கிடைக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಸಿಗುತ್ತದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತத்தினால நம்மை பாதுகாக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ನಮ್ಮ ಮೇಲೆ தெளிக்கப்பட்டிருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಚಿಮುಕಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ரத்தம் நமக்காக ஆண்டவர் விலைக்கிரயமாக பிதாவிட கொடுத்துட்டு இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ರಕ್ತವು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಕ್ರಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವರ ರಕ್ತத்தினால ஜெயம் உண்டு. ಆತನ ರಕ್ತದಿಂದ ನಮಗೆ ಜಯ ಉಂಟು. அப்ப என்ன சொல்ற, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதி. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಮಗೆ ದಯ ತೋರಿಸುವಂತ ಜನಾಂಗದವರು யாரு? ಯಾರು? நீவே, ನೀವೇ, நீங்க தான் ನೀವುಗಳೇ. ஆனா நம்புங்க ஆண்டவரே, ದೇವರನ್ನು ನಂಬಿರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கீழ்ப்படிமா. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து பாருங்க, எல்லாம் கிறிஸ்தவனை மாத்திரம் பார்க்கல ஆண்டவர். ಇಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಮಾತ್ರ ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ ದೇವರು. ಎಲ್ಲ உலகத்தில் 800 கோடி ಜನங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ಲೋಕದಲ್ಲಿರುವ 800 ಕೋಟಿ ಜನರನ್ನು ಕರ್ತನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಎಲ್ಲ ರಕ್ಷಿಸಪಡಲು ಆಂಡವರು ವಿರುಂಬುகிறார். ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. ನೀವು ಕುಟುಂಬ ರಕ್ಷಿಸಪಟ್ಟು ಪರಲೋಕ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಂಡವರು ವಿರುಪಂ கிடையாது. ನೀನು ನಿನ್ನ ಒಂದು ಕುಟುಂಬ ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ದೇವರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಜನಗಳು ರಕ್ಷಿಸಪಡணும். ಎಲ್ಲ ಜನಾಂಗದವರು ರಕ್ಷಣೆ ಪಡಬೇಕು. ನೀನಿருந்து ஜெபி, ನೀನು ಇಲ್ಲಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು.
எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற பிரதர்? ಎಷ್ಟು ಸಾರಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯ? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ಏನೋ ಒಂದು 10 ನಿಮಿಷ ಇರಬಹುದು. சாப்பாடு பிரியாணி போட்டா எவ்வளவு நேரம் தின்றாது? ಬಿರಿಯಾನಿ ಹಾಕಿದ್ರೆ ಎಷ್ಟು ಹೊತ್ತು ನೀನು ಕೂತ್ಕೊಳ್ತೀವಿ? ஒரு கிறிஸ்தவனாக இருந்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ 2 ಗಂಟೆ ಅಥವಾ 3 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ಕಲಿಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார்? கர்த்தர் வானத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். ಆತನು ಆಕಾಶದಿಂದಲೇ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕಣ್ಣಿಂದ ನೋಡುವನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம அப்பா அம்மா கூட நம்ம பார்க்கிறது கிடையாது. ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಸಹ ನಮ್ಮನ್ನು ನೋಡುವವರಿಲ್ಲ. ஆண்டவர் அங்கிருந்து பார்க்கிறார் உன்னை. ದೇವರು ಮೇಲಿಂದಲೇ ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. பயம் இல்லையா? ನಿನಗೆ ಭಯವಿಲ್ವಾ? ஆண்டவரே, ದೇವರೇ, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ, நான் வேதத்தை வாசிக்கிற ஆண்டவரே, ನಾನು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದ್ತೇನೆ ದೇವರೇ, என்னால முடிஞ்சளவுக்கு நான் உதவி செய்யற ஆண்டவரே, ನನ್ನ ಕೈಯಿಂದ ಆಗುವಂತ ಸಹಾಯವನ್ನು ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. நீ சொல்றியா? ನೀನ್ ಹೇಳ್ತೀಯಾ? ஆண்டவர் பார்க்கிறார். ದೇವರು ನೋಡ್ತಾನೆ. இப்ப உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறார். ಇವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. நீ அங்க என்ன போன் வச்சுன்னு விளையாடின்னு இருக்குன்னு எல்லாம் தெரியுது. ನೀನೇನು ಫೋನ್ ಅನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ಆಟ ಆಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. கர்த்தர் என்ன பார்க்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಎಲ್ಲ கணக்குல எழுதி வச்சிருப்பாரு. ಎಲ್ಲವೂ ಆತನ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. பனிஷ்மெண்ட்டுக்கு அங்க போகப்படும்போது தெரியும். ಅಲ್ಲಿ ಶಿಕ್ಷೆಗೆ ಒಳಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அது கேளுமா. அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவருடைய செய்திகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். நீங்க வேலை செய்யறத படி மதிப்படி ಅವರೆಲ್ಲರ ಹೃದಯಗಳನ್ನು ನಿರ್ಮಿಸಿದನು, ಅವರ ಕೃತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ವಿವೇಚಿಸಿದವನು ಆಮೆನ್. ಆತನೇ. அப்ப என்ன, அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனிக்கிறார். ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವರೆಲ್ಲರ ಹೃದಯಗಳನ್ನು ನಿರ್ಮಿಸಿದವನು, ಅವರ ಎಲ್ಲ ಕೃತ್ಯಗಳನ್ನು ವಿವೇಚಿಸುವನು ಆತನು ಆಗಿದ್ದಾನೆ. இந்த சரீரம் மண்ணுக்குரியது, ಈ ಒಂದು ಶರೀರವು ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗುತ್ತೆ. இந்த ஆத்மா தேவனுக்குரியது. ಈ ಒಂದು ಆತ್ಮವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ. இன்னைக்கு டிக்கெட் வாங்கிட்டாக்கா, ಇವತ್ತು ಟಿಕೆಟ್ ತಗೊಂಡ್ರು ಸಹ பரலோக டிக்கெட் யாரு வாங்குறாங்க, பாதாள டிக்கெட் யாரு வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ಪರಲೋಕದ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ, ಪಾತಾಳದ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ಹೆಂಗ್ ಸರ್ ಸಿಗ್ತದೆ ಪರಲೋಕ ಟಿಕೆಟ್, ಬಾದಾಳ ಟಿಕೆಟ್? எப்படி சார் நம்மளுக்கு கிடைக்குது பரலோகದ பாதாளದ ಟಿಕೆಟ್? 3000 கொடுத்த குடுத்துருவாங்க ಗೋಲ್ಡ್ ಕೀ. 3000 ಕೊಟ್ಟರೆ ನಮಗೆ ಟಿಕೆಟ್ ಸಿಗ್ಬಿಡುತ್ತಾ? ಇಡೀ ಲೋಕನ ಸೇರ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟದ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಮುಖಾಂತರ ನೀ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. இந்த உலகமேவே நீ சேல் பண்ணி ஆத்தான் கொடுத்தாலும் ஆவதில்லை. ஆண்டவரின் மூலமா நீ பரலோகத்துக்கு போறது ஆகுது. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப என்ன சொல்றாங்க? அவருடைய இருதயங்கள் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கிறதெல்லாம் கவனிக்க. நம்ம செய்கிறதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். ನಾವು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಗಮನಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. ಅದು படிங்க. ಯೆಹೋವನಾದರೂ ತನ್ನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸುತ್ತಾನೆ, ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರನ್ನು ಲಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் ஆத்துமாக்களை ஆமென். ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு அழகான வார்த்தைங்க, ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ ವಾಕ್ಯಗಳು. கர்த்தருடைய கரம் உங்களை மேலிருந்து ஆண்டவர் பார்க்கிறார். ஒண்ணு, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಿಂದ ಆತನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்ப கர்த்தருடைய கரம் உன்னை பிடிக்குது. ಈಗ ಆತನ ಒಂದು ಕೈ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿತಾ ಇದೆ. வேத பைபிள் ನಲ್ಲಿ எஸ்ரான்னு ஒரு புக் இருக்கும். ಎಸ್ರಾ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸತ್ಯವೇದವಿದೆ. அதுல 7th chapter 6 படிக்கலாம். இங்க பார்க்கப்படும்போது அவருடைய கரம் அவனோடு கூட இருக்குது. ಆತನ ಒಂದು ಕರವು ಆತನ ಒಟ್ಟಿಗೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆಮೆನ್. ಆಮೆನ್. 2 பூர்வகால பக்கத்துல 2 நாளாகவும் பக்கத்துல எஸ்ரா 7th chapter 6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய பாருங்க, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. ಆತನ ಒಂದು ಕೈ ಆತನ ಮೇಲೆ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ அப்போ ஆண்டவர் மேலிருந்து உன்னை பார்க்கிறாரு. ಸಂಗೀತ பகுதியில் நம்ம பார்த்தோம். ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದೆವು, ಆತನ ಮೇಲಿನಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾನೆ. இப்போ கரம் வந்து உன்னை பிடிக்குது. ಆತನ ಒಂದು ಕೈಗಳು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿಯುತ್ತೆ. படிமா. ஆமென். அப்போ கர்த்தருடைய கரம், ಆತನ ಒಂದು ಕರಗಳು எஸ்ரா கூட இருக்குது. ಎಸ್ರನು ಕೂಡ ಇರುತ್ತೆ. இப்ப எஸ்ரா, ಈಗ ಎಸ್ರನು அவருடைய தேவனுடைய கரம் அவரோடு கூட இருக்கிறது. ಆತನ ಒಂದು ಕೈಗಳು ಅವರೊಟ್ಟಿಗಿರುವಾಗ இப்ப நம்மோடு கூட
தேவனுடைய கரம் இருக்கிறது. ಈಗ ನಮ್ಮ ಒಂದು ಕರಗಳು ದೇವರೊಟ್ಟಿ ಇರುವಾಗ அவர் கரம் பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಹಿಡಿಯುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நெகோமியா மேல ஒரு கரம் இருக்கிறது. நெகோமிಯ ಮೇಲೆ ಆತನ ಒಂದು ಕರ ಇದೆ. எஸ்ரா மேல ஒரு கரம் இருக்கிறது. ಎಸ್ರಾ ಮೇಲೆ ಆತನ ಒಂದು ಕರ ಇದೆ. எஸ்தர் மேல ஒரு கரம் இருக்கிறது. ಎಸ್ತರ್ ಮೇಲೆ ಆತನ ಒಂದು ಕರ ಇದೆ. எதரா மேல ஒரு கரம் இருக்கிறது. ಎದರ ಮೇಲೆ ಒಂದು ಕರ ಇದೆ. உன் மேல ஒரு கரம் இருக்கு. ನಿನ್ನ ಮೇಲೆ ಸಹ ಒಂದು ಕರ ಇದೆ. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ಅವರೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தாங்க. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ஆண்டவரோடு கூட பேசி நிற்கப்படும். ஆண்டவருடைய கரம் உனக்கு வெளிப்படும். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನ ಕರವು ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. நீ ஆண்டவரோடு அந்த கரம் உனக்கு வெளிப்படாது. ನೀನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಆತನ ಕರವು ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ. 10வது வசனம் படிங்க. ಎಸ್ರಾ 7 ಚಾಪ್ಟರ್. ಅವನು ಯೆಹೋವನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಅಭ್ಯಾಸಿಸಿ ಅನುಸರಿಸಲಿಕ್ಕೂ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಅದರ ವಿಧಿ ನ್ಯಾಯಗಳನ್ನು ಕಲಿಸಲಿಕ್ಕೂ ದೃಢಮಾಡಿಕೊಂಡನು. ஆமென். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இருதயத்தை பக்குவப்படுத்தணும். ಹೃದಯವನ್ನು ನಾವು ಶುದ್ಧಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. சாத்தானுக்கு பிடிக்காது இப்படி எல்லாம் எடுத்தாங்க. ಈ ಸಾತಾನಿಗೆ ಸರಿ ಇರೋದಿಲ್ಲ ಇದೆಲ್ಲ ತೆಗೆದು ಹೋಗ. என்ன நம்ம சொல்லிட்டு எதனா ஒன்று சொல்லிட்டு போப்பான எஸ்ரா கதை எத்துக்கிறேன், நெகோமியா கதை ಎತ್ತುக்கிறேன், ತೆಬರಾ ಕಥೆ ಎತ್ತುக்கிறேன், ಎಸ್ತರ್ ಕಥೆ எடுக்கிறேன். ಏನೋ ಒಂದು ಕಥೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲ ಅಂತ ನೋಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಎಜರನ್ ಕಥೆ ಎತ್ತಿದೆಯೇ, ಎಸ್ರ ಕಥೆ ಎತ್ತಿದೆಯಾ, ನಹೋಮಿಯ ಕಥೆ ಎತ್ತಿದೆಯೇ ನೀನು ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. நான் இப்படிதான் சொல்லுவேன். ನಾನು ಈಗನೇ ಹೇಳ್ತೀನಿ. அது 9 படி. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியில் தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால், பாருங்க, தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததினால் ஜெருசலேமுக்கு வந்தான். ಅವನು ಮೊದಲನೆಯ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಬಾಬೆಲಿನಿಂದ ಹೊರಟನು. ತನ್ನ ದೇವರ ಕೃಪಾ ಹಸ್ತಪಾಲನೆಯಿಂದ 5ನೇ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಸೇರಿದನು. ஆமென். அப்போ தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ரா மேல இருந்தது. எஸ்ரா ಮೇಲೆ ದೇವರ ಒಂದು ದಯವುಳ್ಳ ಕರವು ಆತನ ಮೇಲೆ ಇತ್ತು. ನಮ್ಮ ಮೇಲೆ ಅವருடைய தேவனுடைய கரம் ನಮ್ಮ ಮೇಲೆ இருக்கணும். ನಮ್ಮ ಮೇಲೆ ಸಹ ಆತನ ಒಂದು ದಯೆಯ ಕರವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಬೇಕು. ಅಪಾತ್ರಮಾಗಿ ತೊಡಕೂಡದು இந்த நாள்ல. ಅಪವಿತ್ರವಾಗಿ ಇದನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ. ಅಪಾತ್ರಂ என்ன ಅಪಾತ್ರಂ? ಅಪವಿತ್ರ ಅಂದ್ರೆ ಏನು? ದಾನಿಯೇಲ್ ಚಾಪ್ಟರ್ 1:8. ದಾನಿಯೇಲ್ ಚಾಪ್ಟರ್ 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் ನೋಡಿ ಭೋಜನத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆமென். தானியேலನು ತಾನು ರಾಜನ ಭೋಜನ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ராஜா போஜனம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். எல்லாம் எது சாப்பிடணும் உனக்கு தெரியாது. ಅರಸನ ಒಂದು ಭೋಜನ ಹೇಗಿರುತ್ತೆ? ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. தானியேல் என்ன பண்றான்? ದಾನಿಯೇಲ್ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? படிಮ. ರಾಜನು ಕುಡಿಯುವ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಕುಡಿದು ತನ್ನನ್ನು ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದೆಂದು ನೋಡಿ, அசுத்தம் பண்ணக்கூடாது நம்மை. ನೋಡಿ, ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು ನಮ್ಮನ್ನು. இன்னைக்கு சரீரத்தை ரத்தத்தை எடுக்கும் உன்னுடைய சரீரத்தை நீ அசுத்தத்தை பண்ணக்கூடாது. ಈ ಒಂದು ಶರೀರವನ್ನು ನೀನು ಅಶುದ್ಧ ಪಡಿಸಬಾರದು. இந்த மாதம் முழுவதும் என்னென்ன செய்தேன் ஆண்டவருக்கு அறிக்கை பண்ணு. ಈ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿ ಎಲ್ಲ ನಾವೆಲ್ಲ ಏನು ಮಾಡಿದ್ವಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಹತ್ರ அறிக்கை ಮಾಡಿ. இப்ப தானியேல் என்ன சொல்றான்? அவனுக்கு ರಾಜಾவுடைய சாப்பாடு எப்படி இருக்கும்? ದಾನಿಯೇಲನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ರಾಜನ ಒಂದು ಊಟ ಹೇಗಿರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. ஒரு வீட்டுக்கு பார்ட்டி கூப்பிடுறாங்கன்னா என்ன பண்றது? ಒಂದು ಮನೆಗೆ ಪಾರ್ಟಿ ಕರೀತಾರೆ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು? காலைல சாப்பிடுறது மத்தியானம் நைட் போய் சாப்பிட்டுக்கலாம். ಬೆಳಗ್ಗೆ ತಿನ್ನೋದು, ಮಧ್ಯಾಹ್ನ ತಿನ್ನೋದು, ರಾತ್ರಿನೇ ಊಟ ಮಾಡ್ಬಿಡೋಣ. சாப்பிட முடியாது, ತಿನ್ನೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நீங்க டெய்லி காலைல மத்தியானம் சாப்பிட்டு நைಟ್ போய் சாப்பிட்டா ಕ್ಲೀನ್ சாப்பிடணும். ನೀನು ಬೆಳಗ್ಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ ತಿನ್ನುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಸಹ ಹೋಗಿ ತಿನ್ನಬಹುದು. நீ அப்படி பெருந்து நீ என்ன தொண்டில என்ன வைக்கணும்? உனக்கு ಒಂದು ಗಂಟ ಪಕಾಸುನಿಗೆ ಏನಿರ್ಬೇಕು? ಗಂಟಲಲ್ಲಿ என்ன எடுக்கணும்? ಏನಿರ್ಬೇಕು?
கத்தி கத்தி வைக்கணும். 23:1 ஆமே சரி படிக்காத அதெல்லாம். அப்போ தேவன் அந்த ராஜாவுடைய போஜனத்தில் அவன் தீட்டுப்படக்கூடாதுன்னு பந்தியிலும் திராட்சை ரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தாத தானியேல் ತನ್னை ಪಾದುಗಾತುಕೊಂಡ. ಒಂದು ಅರಸನ ಒಂದು ಭೋಜನದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೆಡಿಸಬಾರದೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನ ಒಂದು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಆತನು ಪಾಲ್ಗೊಂಡನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அவன் பராமரிக்கிற சொல்ற ராஜகிட்ட மறுபடியும் உன்னை கொண்டு போன முகலாம் வாடலாச்ச எனக்கு தான் ಓದ ಕೊಡಪಾன். ರಾಜನ ಬಳಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಮತ್ತೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಆತನು ನನ್ನನ್ನೇ ಹೊಡಿತಾನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அவன் சொல்றான் எனக்கு நீ ಇದು ಕೊಡ್ತು ಪಾರಪಯ್ಯ ಮೂಂಜಿ ಅಬ್ರಹ್ಮ ಪಾರ எப்படி இருக்குதுன்னு சொல்லி ನನಗೆ ಇದನ್ನು ಕೊಟ್ಟು ನೋಡು ಆಮೇಲೆ ನನ್ನ ಮುಖ ಹೇಗಿರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதவனும் பாதுகாத்தது போல நீங்களும் தீட்டுப்படுத்தவனும் உங்களுடைய சரீரத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ದಾನಿಯೇಲನು ಹೇಗೆ ತನ್ನನ್ನು ಅಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬಾರದೆಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಸಹ ಇರಬೇಕು. என்ன காரியம்னா யார் அண்ணனாருக்கிட்ட தம்பியாருக்கிட்ட மன்னிப்புகிட்ட எல்லாம் சைலண்ட் ஆகணும். ಅಣ್ಣನಾಗಿರಬಹುದು ತಮ್ಮನಾಗಿರಬಹುದು ಅವರ ಹತ್ರ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರ್ಬೇಕು. இன்னைக்கு மரிச்ச எங்க போகணும்? ಇವತ್ತು ಸತ್ತು ನಾವೆಲ್ಲ ಹೋಗ್ಬೇಕು? ಮಾತಾಡ್ತಿಕ್ ಬರಿಯಾ ಮಾತಾಡಕ್ ಹೋಗ್ತೀರಾ? ಮನಿ ಕೇಕದ ಮನ್ನಿಸಬೇಡ. ನೀನು ಒಣ್ಣು பண்ணாத, ಏನು ಮಾಡಬೇಡ, விட்டுரு, ಬಿಟ್ಬಿಡು. ಪಾತಾಳ மன்னிச்சினா ನೀನು ಅವನನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ಪರದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತೀಯಾ? எவ்வளவு சந்தோஷம், ಎಷ್ಟೊಂದು ಸಂತೋಷ. பாதாளத்தில் இருக்கிறவங்களா ஐயோ, ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲ ಅಯ್ಯೋ. அங்க இருக்கும்போது சொன்னாங்க இந்த பாஸ்டர் எனக்கு ಅಲ್ಲಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸಮಪಾಲಕರು ನನಗೆ ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಕೇಳಿದೆ, ನಾನು ಕೇಳಲಿಲ್ವಲ್ಲ. இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்தா பரவாயில்ல, ನಾನು மன்னிச்சுட்டு வந்துருவேனே. ಮತ್ತೆ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಅವನು ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡ್ತೇನೆ. இந்த உலகத்துல தான் உனக்கு எல்லாமே, ಈ ಲೋಕದಲ್ಲಿನೇ ನಿನಗೆಲ್ಲನೂ. நீ அங்க வந்து மன்னிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் தான் உனக்கு. ಅಲ್ಲಿ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ಕ್ಷಮಾಪಣೆ ಇಲ್ಲ, ಮತ್ತೊಂದಿಲ್ಲ, ನಿನಗೆಲ್ಲ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನೆ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್. எதனா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து எல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கீங்க. ಏನಾದ್ರೂ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕುತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಫಸ್ಟ್ ಕೊರಿಂಥಿಯர் 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் படிக்கலாம். ಸಹೋದರರೇ, ಮುಂದಿನ ಸಂಗತಿಯಲ್ಲಿ ನೀವು ಲಕ್ಷ್ಯವಿರಬೇಕೆಂದು ನಾನು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. ಅದೇನೆಂದರೆ ನಮ್ಮ ಪಿತೃಗಳೆಲ್ಲರೂ ಮೇಘದ ನೆರಳಿನಲ್ಲಿದ್ದರು, ಅವರೆಲ್ಲರೂ ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿ ಹೋದರು, ಅವರೆಲ್ಲರೂ ಮೋಶೆಯ ಶಿಷ್ಯರಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಮೇಘದಲ್ಲಿಯೂ ಸಮುದ್ರದಲ್ಲಿಯೂ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ಹೊಂದಿದರು. ಅವರೆಲ್ಲರೂ ದೈವಿಕವಾದ ಒಂದೇ ಆಹಾರವನ್ನು ತಿಂದರು, ಅವರೆಲ್ಲರೂ ದೈವಿಕವಾದ ಒಂದೇ ನೀರನ್ನು ಕುಡಿದರು. ಹೇಗೆಂದರೆ ಅವರ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದ ದೈವಿಕವಾದ ಬಂಡೆಯೊಳಗಿಂದ ಬಂದ ನೀರನ್ನು ಕುಡಿಯುತ್ತಿದ್ದರು. ಆ ಬಂಡೆ ಕ್ರಿಸ್ತನೇ. இப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசேக்குள்ளே மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆமென். எல்லோரும் ஒரே ஞான போதனத்தை புசித்தார்கள். ஆமென். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஆமென். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்களின் தண்ணீரை குடித்தார்கள். ஆமென். அந்த கண்களை கிறிஸ்துவே, அந்த கண்மலையாகிய கிறிஸ்து, ಆ ಬಂಡೆಯಾಗಿರುವಂತದ್ದು ಕ್ರೈಸ್ತನು. மோசே என்ன செய்கிறான்? ಮೋಶೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ஆண்டவர் சொன்ன பேசுன்னு சொல்றார். ದೇವರು ಹೇಳಿದಾಗ ನೀನು ಮಾತನಾಡಿ ಎಂಬುದಾಗಿ. இந்த ஜனங்க அவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க. ಈ ಜನರು ಅವರಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சர்ச்சுக்கு வந்து ஆகணுமா, ನಾನು ಸಭೆಗೆ ಬರಲೇಬೇಕಾ, ஆன்லைன்ல பாத்துக்கிறேன், ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲೇ ನಾನು ನೋಡ್ತೇನೆ, கல்றைக்கு ஆன்லைன்ல உனக்கு பண்ணுவாங்க, எங்க இருந்து ಸಮಾಧಿಗೆ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲೇ ಕಳಿಸಿಬಿಡ್ತಾರೆ, ஆன்லைன்ல உனக்கு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க, ಮದುವೆನ ಸಹ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲೇ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. சபைக்கு வர்றதுக்கு பிரயாசப்படு, ಸಭೆಗೆ ಬರುವಂತದ್ದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. இங்க மோசேக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಮೋಶೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಗುಣಗುಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன் பேச்சு கேட்டு நான் வந்தனே, ಅಯ್ಯೋ ನಿನ್ ಮಾತು ಕೇಳ್ಕೊಂಡು ನಾನು ಬಂದಲ್ವಾ, எகிப்து தேசத்துல இருந்தனா பரவாயில்லையே, ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ವಲ್ಲ. நீங்க கேட்கலாம், ನೀವ್ ಕೇಳ್ಬೋದು, ஏன் ஆண்டவர்
பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார்? ಯಾಕೆ ದೇವರು ಫರೋಹನನ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿದರು? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம். ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಅನುಮಾನ ಇರಬಹುದು. ஏன் அவர் கடினப்படுத்தினார்? ಯಾಕೆ ಆತನು ಕಠಿಣವಾಗಿ ಮಾಡಿದನು? ஒரே ஒரு டெஸ்டிங்ல அவர் வெளியே கொண்டு வந்திருக்கலாம்ல. ಒಂದೇ ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಹೊರಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರಬಹುದಿಲ್ಲ. அந்த 10 வாதிங்க 10 தெய்வங்கள் அந்த எகிப்து தேசத்துல. ಈ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ 10 ಲೋಕಗಳು 10 ದೈವವಾಗಿದ್ದವು ಅವರಿಗೆ. ಫಸ್ಟ್ ಅಪ್ಪಿ ಎಂಬುದಾಗಿ அந்த ನೈಲ್ ನದಿ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಏನನ್ನ ಅಪ್ಪ ಕಡು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ಮೋಸೆ ಅಡಿಚ ಎಲ್ಲವ ರಕ್ತமாயிடுச்சு. ಮೋಸೆ ಹೊಡೆದನು, ಎಲ್ಲವೂ ರಕ್ತವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು இஸ்ரவேல் ஜனங்கள் அதுல தான் வணங்கி கொண்டிருந்தாங்க. 430 வருடமா அடிமைப்பட்டு இருந்தாங்க. ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು 430 ವರ್ಷಗಳು ಅವರಿಗೆ ಅವಿಧೇಯರಾಗಿದ್ದರು. ಮೋಸೆ சொல்றான், ಮೋಸೆ ಹೇಳ್ತಾನೆ, போன வாரம் தான் நம்ம பார்த்தா ஐயா, ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದೆವು ಅಯ್ಯ ಎಂಬುದಾಗಿ. ಅಯ್ಯಾವಿಗೆ சொல்றேன் ನಾನು, ಈ ಅಯ್ಯ ಕುರಿತು ನಾವು ನೋಡುವಾಗ ನಾನೇ ಕರ್ತನು, என்னையெல்லாம் நான் தேவன் அல்ல, ನನ್ನನ್ನು ಹೊರತು ಮತ್ತೊಬ್ಬರು ದೇವರಿಲ್ಲ, இருக்கிறவராக இருக்கிறேன், ನಾನು ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದೇನೆ, ನಾನೇ ಅಯ್ಯ, ನಾನೇ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ, ಅಯ್ಯ ನಾನು ಬೆಳಕಾಗಿದ್ದೀನಿ, ಅಯ್ಯ ನಾ வெளிச்சமா இருக்கிறேன், ಅಯ್ಯ. அப்போ ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை குறித்து சொல்லுகிறார். ಈ ಬೆಳಕನ್ನು ದೇವರು ಕುರಿತು ಹೇಳ್ತಾನೆ. அந்த இஸ்ரவேல் ஜனங்க, ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು அந்த ನೈಲ್ ನದಿ ಅಡಿக்கப்படும் பொழுது, ನೈಲ್ ನದಿ ಒಡೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ರಕ್ತ ಆಯ್ತು, ಏನಿದು ರಕ್ತವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು. ಮೋಸೆ வந்த அச்சா ஒரடி அவங்க ನದಿಯெல்லாம் ರಕ್ತமாயிடுச்சு. ಮೋಸೆ ಬಂದು ಹೊಡೆದಿದ ತಕ್ಷಣ ನದಿಯು ರಕ್ತವಾಗಿ ಎಲ್ಲ ಮಾರ್ಪಡಿಸಿತು. ಅಪ್ಪ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. ಈಗ ಅಮ್ಮ ದೇವರು, ಅಮ್ಮ கடவுள் ರಾ ಎಂಬುದಾಗಿ. ಸೂರ್ಯ ಭಗವಾನುடைய கடவுள், ಸೂರ್ಯ ಭಗವಾನ್ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் பார்த்தார், ದೇವರು ನೋಡ್ತಾನೆ, ಸೂರ್ಯ இருட்டாயிட்ட போது ಎಲ್ಲ ಇಲ್ಲಾಯ್ತು, ಅಲ್ಲಿ ಸೂರ್ಯನನ್ನು ಎಲ್ಲ ಕತ್ತಲೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು. ಎಲ್ಲರಿಗೂ ಭಯ ಆಯ್ತು. ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೂ ஒரு சந்தோஷங்க ஒரு பக்கம், ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಒಂದು ಕಡೆ ಸಂತೋಷನೇ, ಎಲ್ಲ ಕತ್ತಲಾಗಿತ್ತು. ಬೆಟ್ಟಿಗೆ ವಂಚಿ ಮಿಡತೆಗಳು ಬಂತು, ಅப்புறமேட்டு ಇದು ಕಲ್ಮಡೆ ವಂಚಿ, ಕಲ್ಮಡೆಯಿಂದಾಗಿ ಆ ಒಂದು ಜೀವಿಗಳು ಬಂತು, ಕಪ್ಪುಗಳ ವಂಚಿ, ಕಪ್ಪೆಗಳು ಬಂತು, ತಲೆಲಿಗಿರ ಪೇನ್ ವಂಚಿ, ಏನುಗಳು ಬಂತು. ಅದನ್ನ ಇದೆಲ್ಲ கடவுள், ಇದೆಲ್ಲ ದೇವರದ್ದು. ಎಲ್ಲ ಅಡಿಚಾರ, ಎಲ್ಲವನ್ನು ಹೊಡೆದನು. ಅಡಿக்கிறதுக்கு தான் 10 வாதை கொடுத்தார். ಅದನ್ನು ಹೊಡೆಯೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ 10 ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟ. ಲಾಸ್ಟ್ ಅವನೇ சொல்லிட்டான் பாருங்க, ಕಡೆದಾಗಿ ಫರೋಹನನ್ನು ಹೇಳಿದನು, ಮೋಸೆ என்னை ஆசீர்வதிச்சிரு, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು, நீ ஆடு மாடு ஒட்டகம் புலி குட்டிಗಳ ಓಡಿಕೊಂಡು போயிருப்பா, ನೀನು ಒಂಟೆ ಕುರಿ ಕತ್ತೆಗಳು ಏನಿದೆ ಎಲ್ಲನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡಪ್ಪ. ಲಾಸ್ಟ್ ಫೈನಲ್ தலைச்சம்புடிங்களெல்லாம் அடிச்சிட்டாரு. ಕಡೇ ದಿವಸದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಅಳಿಸಿಬಿಟ್ಟನು. அல்லேலூயா. 10 கடவுளை அடித்ததனால தான் 10 வாதை என்று சொல்லப்படும். சில பேர் ஏன் கடினப்படும், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து கொண்டு வந்துக்கலாம்ல. 10 ದೇವರುಗಳು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ 10 ವ್ಯಾಧಿಗಳು ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳಿರ್ಬೋದು, ಯಾಕೆ ಒಂದೇ ಒಂದು ಬಂದಿರಬಹುದಲ್ಲ. ಜನங்க பாக்குறாங்க, ಐಗುಪ್ತ ಜನರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಯ್ಯೋ என்ன ಜನங்க தெரியல பாக்குறா, ಅಯ್ಯೋ ಅವ್ರು ಏನು ಜನಾಂಗದವರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ, நம்ம ரத்தம் குடிக்காம நல்ல தண்ணி குடிச்சுன்னு ನಾವು ರಕ್ತ ಕುಡಿತಾ ಇದ್ದೇವೆ, ಅವರು ಒಳ್ಳೆ ನೀರನ್ನು ಕುಡಿತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம சாப்பிடுற தட்டுல பேன் வந்துட்டு இருக்குது, ಇವನ್ தட்டுல நல்லா இருக்கிறாங்க. ನಾವು ಊಟ ಮಾಡುವಂತ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಏನು ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅವನು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನಲ್ವಾ, ಅವ್ರ ಊಟ ಸತ್ತು ಬರಿಗಾರ, ಇವ್ ಊಟ நல்லா இருக்கிறான், ಅವ್ರ ಮನೇಲಿ ಸತ್ತೋಗಿದ್ದಾರೆ, ಇವನ್ ಮನೇಲಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. இந்த நாட்டை விட்டு போனா போதுன்னு சொல்லிட்டு இவர் தேசವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ ಸಾಕೆಂಬುದಾಗಿ அவங்க போய் கேட்கிற வெள்ளியும் பொண்ணும் கேஜி கணக்குல கொடுத்து நீங்க இந்த நாட்டை விட்டு ஓடிடுங்கப்பா, ಅಲ್ಲಿ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಈ ದೇಶ ಬಿಟ್ಟು ನೀವು ಓಡೋಗ್ಬಿಡಿಯಪ್ಪ. ಅದ ದೇವನಾಗಿ ಕರ್ತರ್ செய்கிற அற்புதம், ಆತನು ಮಾಡುವಂತ ಅದ್ಭುತ ಇದೇನೆ. அன்றைக்கு இஸ்ரவேல் மேல ஒரு கரம் வந்தது, அந்த கரம் தான் இதுவே. ಆವತ್ತು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಮೇಲೆ ಒಂದು ಕರವು ಬಂತು, ಅದೇ ಕರ ಇವತ್ತು. ಅವರು ಬಿಡ ಮಾட்டார், ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಅಬ್ರಹಾಮಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದಿಸಿದನು, ಉನ್ ಸಂತತಿயை நான் வானத்தின் நட்சத்திரங்கள் போல நான் பெருக பண்ணுவேன். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು, ಆಕಾಶದಲ್ಲಿ ಎಣಿಸಲಾರದಷ್ಟು ನಕ್ಷತ್ರವನ್ನು ಮಕ್ಕಳನ್ನಾಗಿ ನಿನಗೆ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ, ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அப்ப ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை போய் அங்க மோசே சொல்றான். ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ಯಾಕೋಬನ ದೇವರು, ಈಸಾಕನ ದೇವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ. ஆமா ஆபிரகாம் சொல்றேன், ஆமாப்பா எங்க தாத்தா ಹೌದೌದು, ತಾತಗೆ ತಾತ ಅಬ್ರಹಾಮನ್ ಆಗಿರಬಹುದು. ಆಮೆನ್. தேவன் என்ன செய்றார், ಆಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, இப்போ மோசே கிட்ட ಮೋಶೆ ಹತ್ತಿರ ಬಂದು இஸ்ரவேல் ಜನರು ಮುರುಮುರುಕ್கிறாங்க, ನಿನ್ನನ್ನು ಗುಣಗುಡ್ತಾ ಇದ್ದಾರೆ.
வெறும் இந்த மண்ணாவை கொடுத்து வாயெல்லாம் செத்து போய்க்குதுப்பா. ಈ ಮನ್ನ ಮಾತ್ರ ಕೊಟ್ಟು ಬಾಯೆಲ್ಲ ಕೆಟ್ಟು ಹೋಯ್ತು ನಮ್ಗೆ. இப்ப நம்ம வீட்டுல கூட ஒரு வாரத்துக்கு மாംசம் இல்லைன்னாக்க என்ன பண்றாங்க? ಇವಾಗ ನಮ್ಮ ಮನೇಲಿ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಮಾಂಸನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? வாயே சப்புன்னு இருக்குது, ಬಾಯೇ ಸಪ್ಪಗಿದೆ. அவர் ருசியை தான் கொடுத்து இருப்பாரு. ಆತನು ಒಳ್ಳೆ ರುಚಿಕರ ಊಟನೇ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு வாரம் இல்லைன்னா ಆಚೆ ನಾವು 40 வருஷம் ನಮಗೆ ಒಂದು ವಾರನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು 40 ವರ್ಷಗಳು ஆண்டவர் அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். ದೇವರು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಅರಣ್ಯಕಾಂಡ என்னாகமம் 20 chapter 7 என்று கேள்விப்படுகிறார். ಆಗ ಯೆಹೋವನು ಮೋಶೆಗೆ சரி அந்த பழச்சு ஒண்ணு லேட் ஆயிடும். கர்த்தர் மோசேயை நோக்கி, ಕರ್ತನು ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ, நீ கோலை எடுத்துக்கொண்டு ನಿನ್ನ ಕೋಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் ನೀನು ನಿನ್ನ ಸಹೋದರನಾಗಿರುವ ಆರೋನನ್ನು சபையாரை கூடி வர செய்து ಸಭೆಯವರನ್ನೆಲ್ಲ ಸೇರಿಸಿಕೊಂಡು அவர் கண்களுக்கு முன்பாக ಅವರ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ கண்மலையை பார்த்து பேசு, ಅದನ್ನು ಕಣ್ಣುಗಳ ಮಾತನಾಡಿ ನೀನು. அவர் பேசதான் சொன்னாரு. ಆತನು ಮಾತನಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஜனங்க பண்ற தொந்தரவு முடியல. ಈ ಜನರು ಮಾಡುವಂತ ಒಂದು ತೊಂದರೆಗಳು ಅವರ ಕೈಗೆ ಸಹಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ಕೊರೋನಾಗದು ಚರ್ಚೆ பண்றாரு. ಕೊರೋನಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಸಭೆಗೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, கண்மலையில் தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர் மிருகங்களுக்கு குடிக்க கொடுப்பாய் என்றான். ಆ ಕಡಿದಾದ ಬಂಡೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಸಭೆಯವರನ್ನೆಲ್ಲ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಅಲ್ಲಿ ನೀರು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிடப்படி கர்த்தருடைய சன்னதியில கோலை எடுத்தான். ಮೋಶೆಯು ಆಜ್ಞೆ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ಆಜ್ಞೆ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಮೋಶೆ ತನ್ನ ಕೋಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. அப்போ அதுக்கு பாருங்க, தன் கையில ஓங்கி கண்மலையை கோலினால் 2 தரம் அடிக்கிறான். ಆ ಒಂದು ಕೋಲಿನಿಂದ 2 ಬಾರಿ ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ಹೊಡಿತಾನೆ ಬಂಡೆಯನ್ನು. 10வது ವಚನத்தை பாருங்க. 10ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ மோசே சொல்றான், ಮೋಶೆ ಹೇಳ್ತಾನೆ, கலகக்காரரே, ಕಲಹಲ ಉಂಟು ಮಾಡುವವರೇ, கலகக்காரரே, ಕಲವಳ ಉಂಟು ಮಾಡುವವರೇ, இந்த கண்மலையை நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி ಈ ಬಂಡೆ ಎದುರಾಗಿ ಕೂಡಿಸಿ ಅವರಿಗೆ ದ್ರೋಹಿಗಳೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அடிக்கிறான். 2 அடி அடிச்சான். 2 ಒದೆನಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. தண்ணி அப்படியே பீரிட்டு வருகிறது. ಅಲ್ಲಿ ನೀರು ಬಹಳವಾಗಿ ಎಚ್ಚರವಾಗಿ ಬಂತು. ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டார். ದೇವರು ಬಹಳವಾಗಿ ದುಃಖಪಟ್ಟನು. இவ்வளோ பாதுகாப்பான கொண்டு வந்த உங்களை, ನಿಮ್ಮನ್ನು ಇಷ್ಟು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನಾನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದೆ. தண்ணி கொடுக்க மாட்டேன் நான் உனக்கு, ನಾನು ನಿಮ್ಗೆ ನೀರು ಕೊಡೋದಿಲ್ವಾ? டெய்லி உனக்கு தின்றதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறனே, ಪ್ರತಿ ದಿನ ನಿಮ್ಗೆ ತಿನ್ನೋದಕ್ಕೆಲ್ಲ ಬೇಕಾದನ್ನೆಲ್ಲ ನಾನು ಕೊಟ್ಟೆ. ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் உன்னை நம்பி வந்த சர்ச்சுக்கு என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்கல. ಇಲ್ಲ ದೇವರೇ, ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ. இந்த சர்ச்சுக்கு போனா பணம் கொடுப்பாங்க, வண்டி வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ಈ ಸಭೆಗೆ ಹೋದ್ರೆ ಹಣ ಕೊಡ್ತಾರೆ, ಗಾಡಿ ಇಸ್ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋದ್ರೆ ಒಂದು ಇಲ್ಲ. 10 பைசா கூட கொடுக்கறது கிடையாது. 10 ಪೈಸೆನೂ ಸಹ ಕೊಡೋದಿಲ್ಲ. நீ 10 பைசா எதை கொடுத்துட்டு போ, ನೀನ್ 10 ಪೈಸೆ ನನಗೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இதே இந்த கலகக்காரர் என்று மோசே கர்ஜிக்கிறான். ಮೋಶೆ ದ್ರೋಹಿಗಳೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಇಲ್ಲಿ அடிச்சிட்டான், ಹೊಡೆದನು. அப்ப அது கீழே பாருங்க, 12 பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு விசுவாசியாமல் போனபடியினால் தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். போச்சுக்காத படியாமா. ಆಗ ಯೆಹೋವನು ಮೋಶೆ ಆರೋನನಿಗೆ ನೀವು ನನ್ನನ್ನು ನಂಬಿದವರಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲರ ಎದುರಿನಲ್ಲಿ ನನ್ನ ಗೌರವವನ್ನು ಕಾಪಾಡದೆ ಹೋದದರಿಂದ ಈ ಸಮೂಹದವರನ್ನು ನಾನು ಅವರಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇಶದೊಳಕ್ಕೆ ನೀವು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಕೂಡದು ಎಂದು ಹೇಳಿದನು. ஆமென். அப்போ இவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் போக முடியல, இவனும் போக முடியல, என்ன பண்ண முடியும்? ಅವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ಅವ್ರು ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಇವ್ರು ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಏನು ಮಾಡುವಂತದ್ದು? கோவம் வந்துச்சு, கோவத்தை அடி கூடுறாங்க. 2 அடி விட்டவனே, என்ன 1 அடினா சனா இல்ல, 2 அடி விட்டான். ಕೋಪ ಬಂದಾಗ ಒಂದು ಒದೆ ಅಲ್ಲ, 2 ಒದೆ ನಾನು ಬಿಟ್ರು. ஜனங்க தண்ணி வச்சு நல்லா குடிச்சாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குதுன்னு சொல்லி இருப்பாங்க. ಜನರು ನೀರು ಬಂದಿದ್ದ ತಕ್ಷಣ ಬಹಳ ರುಚಿಕರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರ್ತಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்தை பார்க்கலாம், நீங்க படிக்காதீங்க. அப்பொழுது
கர்த்தர் மோசேயை நோக்கி, ಆಗ ದೇವರು ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ನಾನು ನಿಮಗೆ ಆಕಾಶದಿಂದ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் தங்களுக்கு வேண்டியது சேர்த்துக் கொள்ளட்டும். ಜನರು ಹೋಗಿ ಒಂದೊಂದು ದಿವಸ ಅವರಿಗೆ ಬೇಕಾದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அவங்களுக்கு சாப்பாடு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு என்ன தேவையை சேர்த்துக் கொள்ளட்டும். ಒಂದೊಂದು ದಿವಸ ಅವರಿಗೆ ಏನು ಬೇಕು ಅವರು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲಿ. ಆದರೆ இன்னைக்கு மாத்திரம் தான் எடுக்கணும், நாளைக்கு எடுத்து வைக்க கொஞ்சம் கூட எடுத்து வைக்க கூடாது. ಇವತ್ತು ಮಾತ್ರ ಅದನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಳಬೇಕು, ನಾಳೆಗೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. நம்ம சும்மா இருப்போமா? ನಾವು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೀವ? ஐயோ நாளைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், பிள்ளைங்களுக்கு காலையில் நைட்ல எங்க கொஞ்சம் ஊட்டலாம்னு சொல்லி, ಅಯ್ಯೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾಳೆ ಸೇರಿ ನಾವು குழு கொடுத்துச்சு. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ನಾಳೆಗೆ ಎತ್ತಿಕೊಂಡಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಗುಳು ಬಿದ್ದೋಯ್ತು. அந்த சபத்தினை வரும் பொழுது, ಆ ಸಬ್ಬತ್ತಿನ ಬರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கோ, ನಾಳೆಗೆ ಸೇರಿಸಿ ಎತ್ತುಕೋ. காலையில் பார்த்தா நல்லதான் இருக்கு, ಬೆಳಗ್ಗೆ ನೋಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿದೆ. அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். ಆತನು ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನ ಆಜ್ಞೆಗಳು ನಡೆಯುತ್ತೆ. ஏன் இந்த மன்னாவை குறித்து நம்ம பேசுறோம்? ಯಾಕೆ ಈ ಒಂದು ಮನ್ನಾ ಕುರಿತು ನಾವು ಮಾತನಾಡ್ತೇವೆ? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அழகாக போஷித்தார். ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಬಹಳವಾಗಿ ಸಂರಕ್ಷಿಸಿದನು. ஆனா அவங்க நம்பல. ಆದರೆ ಅವರು ಅದನ್ನು ನಂಬಲಿಲ್ಲ. தண்ணி இல்லைன்றான், ನೀರಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இந்த வெள்ளரிக்காய் இல்லைன்றான், ಇದಕ್ಕೆ ಸೌದೆಕಾಯಿ இல்லைன்றான், ಸೌತೆಕಾಯಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಹಣ್ಣು ಕುತ್ತು ಕುಚ್ಚಿ இல்லைன்றான், ಹಲ್ಲು ಚುಚ್ಚುವಂತ ಕಡ್ಡಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. என்ன பண்றது சொல்லுங்க நீங்க? ಇವರನ್ನು ಏನು ಮಾಡುವುದು ನೀವೇ ಹೇಳಿ. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. காடைகள் அப்படியே 2 முழம் 3 முழம் காடைகள் சுற்றி இருக்கு, போய் தின்னுங்கடா, எவ்வளவு வேர்த்த மேல. ಅಲ್ಲಿ ಬಹಳವಾಗಿ ಆಹಾರ ಇದೆ, ನೀವು ಎಷ್ಟು ಬೇಕು ಮಾಂಸ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಮಾಂಸ ಇದೆ, ತಿನ್ನು. ಮಾಂಸ ಇದೆ, ತಿನ್ನು ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. ಡೈಲಿ ಮಾಂಸ எப்பவுமே கலித்தா. ஆமென், ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பல்லு குத்து குச்சி இல்லன்னு, ಅದನ್ನು ಚುಚ್ಚುವುದಕ್ಕೆ ಕಡ್ಡಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಸೌದೆಕಾಯಿ இல்லன்னு, வெற்றிக்காய் ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இது ஈருடி இல்லன்றான், ವಂಗ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ சொல்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அப்படி அல்ல, ನೀವು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. John chapter 6:53 to 57. யோவான் நிறைய இருக்குது. ಜಾನ್ ತಮ್ಮ ತಮ್ಮೊಳಗೆ ವಾಗ್ವಾದ ಮಾಡುತ್ತಿರಲು ಯೇಸು ಅವರಿಗೆ ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ಮನುಷ್ಯಕುಮಾರನ ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನದೆ ಅವನ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯದೆ ಹೋದರೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಜೀವವಿಲ್ಲಪ್ಪ. ನನ್ನ ಮಾಂಸವನ್ನು ತಿಂದು ನನ್ನ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವನು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾನೆ, ಮತ್ತು ನಾನು ಅವನನ್ನು ಕಡೆಯ ದಿನದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸುವೆನು. ಯಾಕೆಂದರೆ ನನ್ನ ಮಾಂಸವೇ ನಿಜವಾದ ಆಹಾರ, ನನ್ನ ರಕ್ತವೇ ನಿಜವಾದ ಪಾನ. ನನ್ನ ಮಾಂಸವನ್ನು ತಿಂದು ನನ್ನ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವವನು ನನ್ನಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ, ನಾನು ಅವನಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ. ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ತಂದೆಯು ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟಿರಲಾಗಿ ನಾನು ತಂದೆಯಿಂದ ಜೀವಿಸುತ್ತೇನೆ, ಅದರಂತೆ ನನ್ನನ್ನು ತಿನ್ನುವವನೇ ನನ್ನಿಂದ ಜೀವಿಸುವನು. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீ மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை நீ பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. பாருங்க, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி இருங்க. யாரெல்லாம் புசித்து இருக்கிறீங்க? ಯಾರೆಲ್ಲ ಇದನ್ನು ತಿಂದಿದ್ದೀರಾ? யாரெல்லாம் புசித்து இருக்கிறீங்க? ಯಾರೆಲ್ಲ ಇದನ್ನು ತಿಂದಿದ್ದೀರಾ? நீ கணவனை பார்க்காத, கணவன் மனையை பார்க்காத, ನೀನು ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಬೇಡ, ಗಂಡನನ್ನು ನೋಡಬೇಡ. உன்னால நான் கெட்டேன், ನಿನ್ನಿಂದಲೇ ನಾನು ಕೆಟ್ಟಿದ್ದು. அவர் சொல்றார், உன்னாலதான் நான் கெட்டேன். ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನಿಂದಲೇ ನಾನ್ ಕೆಟ್ಟಿದ್ದು. 2 பேரும் ಕೆಟ್ಟಿட்டீங்க. ಇಬ್ಬರು ಕೆಟ್ಟೋದ್ರು. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ದೇವರ ಕ್ಷಮೆ ಕೇಳಿ ஓடி வந்து எடுங்க, ಓಡಿ ಬಂದು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ಇಲ್ಲಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಚಾನ್ಸ್
ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ ತಮ್ಮ. உலகத்தின் ரத்தத்தை கொடுத்த பிதாவானவர் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். உன்னை ಲೋಕದ ರಕ್ಷಕನು ಮುಂದೆನೆ ತಿಳಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ ನಿಮಗೆ. நீ யார் எங்க இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னே குறிச்சு வச்சிருக்கிறார். ನೀನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಆತನು ಮುಂದೆನೆ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. உன்னுடைய காணிக்கை கூகுள் பே பண்ண நான் கேட்க மாட்டேன். ನಿನ್ನ ಒಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಗೂಗಲ್ ಪೇ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೇಳೋದಿಲ್ಲ. எந்த தேவை நீ பண்ணாத. ಯಾವುದೇ ಒಂದು ಪೇ ನೀನು ಮಾಡಬೇಡ. நீ எப்போ எவரையாக கொடுத்தா போது ಇಲ್ಲ கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. ನೀನು ಯಾವಾಗ ಬಂದು ಕೊಟ್ಟರು ಸರಿ ಇಲ್ಲ, ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. நீ எனக்கு கொடுக்கல, ನೀನು ನನಗೆ ಕೊಡ್ಲಿಲ್ಲ, கொடுக்கிற ಕರ್ತನಿಗೆ ಕೊಡ್ತೀನಿ. பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. நீ கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ನೀನು ದೇವರನ್ನು ಕೇಳಬೇಕು. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸು. ஆவியானவரே கிரியை செய்யுங்க. ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಕ್ರಿಯೆ ಮಾಡು. என்னோடு கூட பேசுங்க. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಮಾತನಾಡು. ನಾನು அதிக நேரம் உன்னோடு கூட பேசணும். ನಾನು ಬಹಳ ಸಮಯ ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕು. ಬಾಯ್ ಫ್ರೆಂಡ್ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಕಾದಲ್ಲ ರಕ್ತ ಬರ್ದವನ್ನ பேசுவாங்க. ಒಂದು ಹುಡುಗ ಹುಡುಗಿ ನೋಡೋ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಕಿವಿಯಲ್ಲಿ ರಕ್ತ ಬರುವಂತ ಸಮಯದವರೆಗೂ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಮಾತಾಡ್ತಾರ ಇಲ್ವಾ? ಕಾದಲ್ಲ ರಕ್ತ ವರ್ಧಮಾನ ಕೂಡ பேசினே இருப்பாங்க. ಕಿವಿಯಲ್ಲಿ ರಕ್ತ ಬರ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ஆண்டவர்கிட்ட பேசு. ಆದರೆ ದೇವರ ಹತ್ರ ಮಾತಾಡು. பரிசுத்த ஆவியானவர் பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ரத்தத்தினால உன்னை சுத்திகரிக்கிறார். ಆತನ ಒಂದು ರಕ್ತದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡ್ತಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ரத்தத்தினால உன்னை சுத்திகரிக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡ್ತಾನೆ. ரத்தம் என்னன்னா உனக்கு சுத்திகரிப்பு கிடையாது. ಆತನ ಒಂದು ರಕ್ತ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಶುದ್ಧಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಲ್ಲ. நீ பரலோகத்துக்கு போனா அவಳ சரீரத்தை ரத்தத்தை எடுத்துதான் ஆகணும். ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಆತನ ಒಂದು ಶರೀರವನ್ನು ನೀನು ರಕ್ತವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲೇಬೇಕು. எடுக்கலாம் என்ன ಎತ್ತಿಲ್ಲಂದ್ರೆ ಏನು? இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும். ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಏನಾದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. 20 ಲಕ್ಷ பேர் வந்தாங்க. கட்சியில 2 பேர் தான் மீதி. எல்லாரையும் பாலைவனத்தில் அடிச்சு போட்டார். 20 ಲಕ್ಷ ಜನರು ಬಂದ್ರು. ಅದರಲ್ಲಿ ಉಳಿದಿದ್ದು 2 ಜನರು ಎಲ್ಲರ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೊಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ರು. இந்த கடவுள் இப்படி கோபம் வருமா இவ்வளவு பேர் அடிக்கிறதுக்கு? ಓ, ಈ ದೇವ್ರಿಗೆ ಇಷ್ಟೊಂದು ಕೋಪ ಬರುತ್ತಾ? ಇಷ್ಟೊಂದು ಜನ செய்த என்னையும் விட மாட்டேன், உன்னையும் விட மாட்டேன். ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ನನ್ನನ್ನು ಬಿಡಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಬಿಡಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது கடைசி காலம் தம்பி. ಇದು ಕಡೇ ದಿವಸಗಳಾಗಿದೆ ತಮ್ಮ. ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஏன் பின்மாற்றமாக போகிறீங்க? ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬಾ. ಯಾಕೆ ನೀನು ಹಿಂದೆ ಹೋಗ್ತೀಯಾ? பாருங்க, அதான் என் மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. ನನ್ನ ಮಾಂಸವೇ ನಿಜವಾದ ಆಹಾರವಾಗಿದೆ. என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. ನನ್ನ ಒಂದು ಪಾನವೇ ನಿಜವಾದ ರಕ್ತವಾಗಿದೆ. என் மாமிசத்தை புசித்து ನನ್ನ ಮಾಂಸವನ್ನು ತಿಂದು என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் ನನ್ನ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವವನು என்னில் நிலைத்திருக்கிறான். ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಸಿದ್ದಾನೆ. ನಾನು ಅವನಿல் நிலைத்திருக்கிறேன். ನಾನು ಅವನೊಂದಿಗೆ ನೆಲೆಸಿದ್ದೇನೆ. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல ಜೀವವುಳ್ಳ ತಂದೆಯು ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ ಹಾಗೆ பிதாவினாலும் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னால பிழைப்பான். ತಂದೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಇರುವಾತನು ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಇರುತ್ತೀರೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 Corinthians 11th chapter 23 to 23ல வந்துட்டு 29-30 மட்டும் படிங்க போதும். 1 Corinthians 11th chapter 29-30 மட்டும் படிங்க. ಯಾಕಂದ್ರೆ ಕರ್ತನ ದೇಹವನ್ನು ವಿವೇಚಿಸದೆ ತಿಂದು ಕುಡಿಯುವವನು ಹಾಗೆ ತಿಂದು ಕುಡಿಯುವುದರಿಂದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೊಳಗಾಗುವನು. ಈ ಕಾರಣದಿಂದಲೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಹು ಮಂದಿ ಬಲಹೀನರು ರೋಗಿಗಳು ಆಗಿದ್ದಾರೆ ಮತ್ತು ಅನೇಕರು ಸಾಯುತ್ತಾರೆ. ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ವಿಚಾರಿಸಿಕೊಂಡರೆ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೊಳಗಾಗುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ನಾವು ಕರ್ತನ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೊಳಗಾಗಿರಲಾಗಿ ಆತನಿವರಿಗೆ ಲೋಕದವರ ಸಂಗಡ ಅಪರಾಧಿಗಳೆಂಬ ನಿರ್ಣಯವಾಗಬಾರದೆಂದು ನಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானத்தை அறியாததினால் நான் சொல்லலப்பா, ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲಪ್ಪ ಈ ಮಾತು. நீ படி, எல்லாம் படிங்க, ಎಲ್ಲ ಓದಿ. எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்க, வீட்டுல எல்லாம் வச்சிருந்தானே இருக்கிறீங்க. ಎಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದನೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಲ್ವಾ? துணிகரமாய் அபாத்திரமாய் போஜனம் பண்ணாக நீங்க மரணத்தை தான் சந்திக்கும். ಅಪವಿತ್ರವಾಗಿ ನೀವು ಕರ್ತನ ದೇಹವನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ನೀವು ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸ್ತೀರಾ. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எவ்வளவு அழகாக எல்லாம் கரெக்டா எழுதி வச்சிருக்கிறார். ಆತನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಬರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன்
கர்த்தன தேவனு விவேಚನೆ ಕುಡಿಯುವುದು கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானத்தை அறியாது இருக்கிறான். ಆತನು ಕರ್ತನ ದೇಹವನ್ನು ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾನೆ. இந்த சரீரத்தை நம்ம எடுக்க போறோமே, ಈ ಶರೀರವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. நமக்கு என்ன குறை இருக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும். ನಮ್ಮೊಳಗೆ ಏನು ಕೊರತೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಾವೆಲ್ಲವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ದೇವರ ಹತ್ರ ಎಲ್ಲ ಹೇಳಬೇಕು. ಕಣ್ಣು ಮುನ್ನ ಹೆಂಗ போனோம்? ಇವತ್ತು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದ ನಾವೆಲ್ಲ ಹೋಗ್ಬೇಕು. செத்துப்போன அப்புறம் பாத்துக்கலாம் விடு பாஸ்டர். ಸತ್ತೋದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಬಿಡಿ ಪಾಸ್ಟರ್, ಆಮೇಲೆ ನೋಡೋಣ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ. பண்ண முடியாது. ಯಾರು ಒಬ್ಬರು ಏನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஆவி எங்க போகுது எங்க வருது யாருக்கு தெரியும்? ಈ ಆತ್ಮ ಎಲ್ಲೋ ಹೋಗುತ್ತೆ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಯಾರು ಗೊತ್ತು? சில பேர் செத்து போயிட்டாங்க வீட்டுக்கிட்ட வந்து சுத்தின்னு இருக்கிறாங்க, யாரும் வர முடியாது, எந்த ஆவியும் வர முடியாது. ಸ್ವಲ್ಪ ಜನರು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರೆ ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಎಲ್ಲೂ ಬರೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ஒரு ಟಿಪ್ಪಿಂಗ್ ಟಿಕೆಟ್ ಆச்சுன்னா அங்க பரலோக ரட்சிக்கப்பட்ட பரலோகம். ಒಂದು ವೇಳೆ ನೀವೆಲ್ಲ ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರೆ ನೀನು ಪರಲೋಕ, இல்ல பாதாள, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಪಾತಾಳ. ரெண்டு சான்ஸ் வச்சிருக்கிறார். ಎರಡು ನಮಗೆ ಒಂದು ಅವಕಾಶ ಇದೆ. நீ எது தெரிஞ்சுக்கிற நீ தெரிஞ்சுக்க. ನೀನು ಯಾವ್ದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಂತೀಯ ಮಾಡ್ಕೋ. நீ ಅಪಧರ್ಮ ತೊಡಾದ, ನೀನು ಅಪವಿತ್ರವಾಗಿ ಇದನ್ನು ಮುಟ್ಬೇಡ. ನೀನು ಯಾರೇ ಹಾಕಿದ್ರು டெய்லி காணிக்கை கொடுக்கிற டைட்ஸ் கொடுக்கிற நீ ಅಪಧರ್ಮ பண்ணனா தவறு செய்த எடுக்க ನಾನು ಪ್ರತಿದಿನ ನೀನು ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನೀನು ಅಪವಿತ್ರವಾಗಿ ನೀನು ಇದನ್ನು ಮುಟ್ಲೇ ಬೇಡ. ನೀನು செத்துடுவீங்க, ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತೀಯ. ಏನು ಕೊರೋನಾ தான் செத்துனுங்கிற இவன் வேற சாவன்றானப்பா. ಅಯ್ಯೋ ಕೊರೋನಾನಲ್ಲೇ ಸತ್ತೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಈತನ ಬೇರೆ ಸಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ಶರೀರಂ ಅவ்வளவு ಪರಿಶುದ್ಧಂ உள்ளது. ಯಾಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನ ಒಂದು ಶರೀರವು ಅಷ್ಟು ಪವಿತ್ರವಾದದ್ದು. உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டது, ಆತನ ಮೈಯೆಲ್ಲ ಗಾಯ ಆಯಿತು. அவர் மன்னிச்சர மன்னிக்கலையா? ಆತನು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಟ್ಟ ಇಲ್ವಾ? உலகத்தின் ராஜா, ಲೋಕದ ರಾಜನು தண்ணி கூட குடிக்கல, ನೀರನ್ನು ಸಹ ಕುಡಿದಿಲ್ಲ. ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಅವரை ಅರೆಸ್ಟ್ பண்ணாங்கல, அப்பதிலிருந்து அவர் தண்ணியை குடிக்கல. ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಆತನನ್ನು ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು ಆವಾಗಿನಿಂದ ಆತನು ನೀರನ್ನು ಕುಡಿದಿಲ್ಲ. ನೈಟ್ ಎಲ್ಲ ಆಡಿ, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಆಡಿ ಬೆಳಗ್ಗೆಲ್ಲ ಹೊಡೆದ್ರು, சிலுவைக்கு கொண்டு வராங்க, ಶಿಲುಬೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப நமக்கு கொஞ்சம் சுகர் ಜಾಸ್ತಿ, ನಾಲ್ಕು ಮೇಲ್ ವಾಯು ಒಟ್ಟಿಗಿದೆ. ನಮಗೂ ಸಕ್ಕರೆ ಇರುವಂತ ಕಾಯಿಲೆ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಬಾಯೆಲ್ಲ ಒಂದು ಅಂಟ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. இப்ப ಯಾರು நீங்க ஸ்டேஷன்ல போலೀಸ್ அவர்கிட்ட ಅಡಿ வாங்கிதான் உனக்கு தெரியும். ನೀವು ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಪೊಲೀಸ್ ಅವ್ರ ಹತ್ರ ಒದೆ ತಿಂದಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇರ್ತಿತ್ತು. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்க ಮತ್ತೆ தண்ணி கொஞ்சம் கொடுங்க சார், தண்ணி கொடுத்துட்டு அடிங்கன்னு சொல்லுவீங்க. ನೀರ್ ಸ್ವಲ್ಪ ಕೊಡಿ ಸರ್, ನೀರ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೊಡಿರಿ ಸರ್. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கடைசி வருடம் அந்த தண்ணீரை குடிக்காதவே இருந்தார். ಆತನು ಕಡೆಯ ತನಕ ನೀರನ್ನು ಕುಡಿಯಲೇ ಇಲ್ಲ. அப்போ அவர் ராபோஜனத்தை கொடுக்கப்படும் பொழுது, ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನು ಆತನು ಕೊಡುವಾಗ யார் பெரியவனா இருக்கிறானோ அவன் வந்து அவருடைய காலை கழுவணும். ಯಾರು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ ಅವನು ಬಂದು ಅವರ ಕಾಲುಗಳನ್ನು ತೊಳೆಯಬೇಕು. அப்போ அவன் வந்து பெரியவனை தன்னை தாழ்த்தணும். ದೊಡ್ಡವನನ್ನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು. ಯೇಸು அதே மாதிரிதான் அவர் சீலையை இடுப்புல கட்டினா அவர் ಕಾಲುகளை ಕழுವುகிறார். ಯೇಸು ಸಹ ತನ್ನ ಶಾಲವನ್ನು ಕಂಕಳಲ್ಲಿ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಅವರ ಕಾಲುಗಳನ್ನು ತೊಳೆದನು. ಶಿಷ್ಯರು ಮತ್ತೆ சொல்றான், ಆಗ ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே ದೇವರೇ நீ ಆ ಕಾಲ ತೊಡಕೂடாது, ನೀನ್ ನನ್ನ ಕಾಲನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು, ಯಾಕಂದ್ರೆ உனக்கு பங்கல ஓடி போடுறான். ನನ್ನ ಹತ್ರ ನಿನ್ಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಪಂಕ್ತಿ ಇಲ್ಲ, ನೀನ್ ನೋಡೋಗ್ಬಿಡು. ஆண்டவரே ದೇವರೇ என்ன தலையில உள்ள கழுவிடு, ஆண்டவரே ತಲೆಯಿಂದ ಪೂರ್ತಿ ತೊಳೆದು ಬಿಡು. குளிக்கிற இடம் இல்லை, ಇದು ಸ್ನಾನ ಮಾಡುವ ಜಾಗ. ಕಾಲಮ ಏನ್ ಕಾಲ ಕಳುವರಾಗ ತಾಳ್ಮೆ ಕುರಿತು ಯಾಕೆ ಕಾಲನ್ನು ತೊಳಿತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಬಹಳ ತಾಳ್ಮೆ ಇದೆ. இங்க நம்ம பண்ணாங்க எப்படி இருக்கும்? ಇಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಿದ್ರೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ? சாலமோன் உன் கால நான் கழுவுறேன், ಸೊಲೊಮೋನ್ ನಿಮ್ಮ ಕಾಲ ನಾನು ತೊಳಿತೇನೆ. அவரு ಅವ್ರಿಗೆ ಬೇಡಪ್ಪ, ಅವರು போச்சு ಮುಂಜಿ போச்சு ಕதை. உனக்கு நீ கழுவுறதுக்கு அது தகுதி இல்லாத போயிடுச்சு, ತೊಳೆಯೋದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். ತನ್ನನ್ನು ತಾಳಿಸಿಕೊಳ್ಳುವನ್ನು ಬಾಳಿನೆಂಬುದಾಗಿ ನಾವು துணிகரமாய் தொடாதே, அபத்திரமாய் தொடாதே, ಅಪವಿತ್ರವಾಗಿ ನೀನು ಇದನ್ನು ಮುಟ್ಟಬೇಡ. நீ தொட்டினாக்க உனக்கு மரணம் தான் நிச்சயம். ನೀನು ಇದನ್ನು ಮುಟ್ಟುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಮರಣ ನಿಶ್ಚಯವಾಗಿರುತ್ತೆ. அதுக்கு என்ன பண்றது பாஸ்டர்? ಅದಕ್ಕೆ ನಾವೇನು ಮಾಡ್ಬೇಕು? இன்றைக்கு ஒப்புரவாகு. ಇವತ್ತು ಒಪ್ಪಂದಿಸಿ, ಇನ್ನು இரವಿನ ನೀ ಅವರನ್ನು ಕೂಡ ಒಪ್ಪುರವಾಗು. ಆತನೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡು, பேசு, ಮಾತನಾಡು, பேசி ಅವರು ಕೂಡ ಒಪ್ಪುರವಾಗು. ಆತನೊಟ್ಟಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಮಾತನಾಡು. 30 இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறேன், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? நான் சொல்லல, இதுலதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நான் கீழே வந்து சொல்லி கொடுக்கிறேன். ಮೊದಲು ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ, ಆಮೇಲೆ ವಾಕ್ಯಗಳು ಇಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. படிப்பேன், 30 படிப்பேன். ಈ ಕಾರಣದಿಂದಲೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಹುಮಂದಿ ಬಲಹೀನರು ರೋಗಿಗಳು ಆಗಿದ್ದಾರೆ, ಮತ್ತು ಅನೇಕರು ಸಾಯುತ್ತಾರೆ. ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ವಿಚಾರಿಸಿಕೊಂಡರೆ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೊಳಗಾಗುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. இது நிமித்தம் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும்
பாருங்க, எல்லாம் பலவீனக்காரன் தான். யாரும் பரிசுத்தமா யாருமே கிடையாது. வியாதி எல்லாருக்கும் வியாதி இருக்கு. சுகர் இருக்கு, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, அந்த மாதிரி கிட்னி இருக்கு, கிட்னி ஃபெயிலர், லிவர் ஃபெயிலர், ஹார்ட் ஃபெயிலர் எல்லாமே இருக்குது. கண் நோவு, கை நோவு, எல்லா நோவும் இருக்கும். அநேக நித்திரை அடைந்திருக்கிறாங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் ஆமென். யோசிங்க, ஒரு ட்ரிப் யோசிங்க, ಒಂದು ಬಾರಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಯೋಚಿಸಿ நீங்க இந்த காரியத்துல நீங்க பங்கு பெறுவது ரொம்ப நல்லது. ಯೋಚನೆ ಮಾಡಿ ಈ ಒಂದು ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದು ಬಹಳ ಒಳ್ಳೆಯದು. என்னன்னு சொல்லிட்டு ஓடி வராது. ಎತ್ತಿದ್ರೆ ಏನ್ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತಾಗಿ ಓಡಿ ಬರಬೇಡ. கடையில போய் வாங்கி சாப்பிட்டுக்கோ, அப்படியே கேஜி கணக்கில் கூட வாங்கி சாப்பிட்டுக்கೋ. ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಇದು ಹೋಗಿ ಕೆಜಿ ಗಟ್ಟಲೆ ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡು ತಿನ್ನು. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ಕರ್ತನ ನಿನ್ನನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಜನங்க வனாந்தரத்துல அழிக்கப்பட்டாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಾಶವಾಗಿ ಹೋದರು. மோசே பேச சொன்னாரு, அடிச்சாரு. ಮೋಶೆ ಮಾತನಾಡಿದನು, ಮತ್ತೆ ಹೊಡೆದನು. இந்த ஜனங்க பண்ற தொல்லையினால என்ன பண்ணாங்க, அடிச்சுட்டாரு. ಈ ಜನರು ಕೊಡುವಂತ ತೊಂದರೆಗಳಿಂದ ಆತನು ಹೊಡೆದನು. இங்க யாரும் தொல்லை கொடுக்கறது இல்ல, ಇಲ್ಲಿ ಯಾರು ಸಹ ತೊಂದರೆ ಕೊಡಲ್ಲ. யாரு ஏன் எனக்கு கொடுக்கறதுன்னு கேட்கறது இல்ல, ಯಾರು ಯಾಕೆ ನೀನು ಕೊಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳಲ್ಲ. ಆಮೇಲೆ அப்போ ஏன் இது எடுக்கப்படும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? ಯಾಕೆ ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ? நம்ம நித்திய ஜீவனுக்கு போகிற வழி நமக்கு கண்டுபிடிக்கிறோம். ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗ ತೋರಿಸುತ್ತದೆ. நித்திய ஜீவனுக்கு நீ போனவன எடு. ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ನೀವು ಹೋಗಬೇಕು, ಇದನ್ನು ತೆಗೆದುಕೋ. நீ நித்திய ஜீவன் வேணாಂದ್ರೆ எடுக்காத. ನಿತ್ಯ ಜೀವ ಬೇಡವಾ, ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಡ. ಚರ್ಚ್ಗೆ வராத, ಸಭೆಗೆ ಬರಬೇಡ. நீ வீட்லயே இருந்துக்க பரவாயில்ல, ನೀನು ಮನೆಯಲ್ಲೇ ಇರು ಪರವಾಗಿಲ್ಲ. என்ன செய்யணுமே செய்யலாம், ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು. ஆமென், ஹல்லேலூயா, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். ದೇವರು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ. நீ எச்சரிக்கையா இருக்கணும். ನೀನು ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. எஸ்தர் கிட்ட எப்படி அவருடைய கரம் இருந்ததோ, ಎಜ್ರನ ಬಳಿ ಹೇಗೆ ಆತನ ಒಂದು ಕರ ಇತ್ತು, நெகேமியா கிட்ட எப்படி அவருடைய கரம் இருந்ததோ, ನೆಹೆಮಿಯ ಬಳಿ ಹೇಗೆ ಆತನ ಒಂದು ಕರ ಇತ್ತು, எஸ்தரோட எப்படி கரம் இருந்ததோ, ಎಸ್ತರೊಟ್ಟಿಗೆ ಹೇಗೆ ಆತನ ಒಂದು ಕರ ಇತ್ತು, ದೆಬೊರಾಳோட தேவனுடைய கரம் இருந்ததோ, ದೆಬೊರಾಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಕರ ಇತ್ತು. அவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கு. ಆತನ ಒಂದು ಕರವು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದೆ. பயப்படாதே சகோதரனே சகோதரியே, ಭಯಪಡಬೇಡ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. சொல்லிக் கொடுக்கிறார், ನಿನಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾನೆ, உணர்த்துகிறார், ನಿನ್ನನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ತಾನೆ, உன்னை உற்சாகப்படுத்துகிறார். ನಿನ್ನನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ದೇವರು. யாரையும் ஆண்டவர் தள்ளுவது கிடையாது. ದೇವರು ಯಾರನ್ನು ಸಹ ತಳ್ಳಿ ಹಾಕುವುದಿಲ್ಲ. தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் வரும் பொழுதுதான் ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಾಗ ಆಶೀರ್ವಾದವು. மார்க் சாப்டர் 1:41 எடுங்க. மார்க் சாப்டர் 1:41. ನನಗೆ ಮನಸ್ಸುಂಟು ಶುದ್ಧವಾಗುವಂದನು, ಕೂಡಲೇ ಅವನ ಕುಷ್ಠವು ಹೋಗಿ ಅವನು ಶುದ್ಧವಾದನು. ಆಗ ಯೇಸು ಅವನಿಗೆ, ಯಾರಿಗೂ ಏನು ಹೇಳಬೇಡ, ನೋಡು, ಆದರೆ ಹೋಗಿ ಯಾಜಕನಿಗೆ ನಿನ್ನ ಮೈ ತೋರಿಸಿ ಮೋಶೆ ನೇಮಕ ಮಾಡಿರುವುದನ್ನು ಅರ್ಪಿಸಿ. ಯೇಸು ಮನದುರುಗಿ என்ன நீட்டினாரு? கையை நீட்டினாரு. இப்போ கரம் எங்க தொட்டுச்சு? யார் யாரு மேல கரம் வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ಕರಗಳು ಯಾರ್ಯಾರ ಮೇಲೆ ಬಂದು ಹೇಳಿ ನೋಡೋಣ. யார் கரம் தெரியலையே பாஸ்டர், ಯಾರ್ ಕರ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. இப்பதான் 2 ட்ரிப் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ಈಗಲೇ 2 ಸೇರಿ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ದೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಸ್ರಾ ಮೇಲೆ, ಎಸ್ತರ್ ಮೇಲೆ, ನೆಗಮಿ ಮೇಲೆ, ನೆಹೆಮಿಯ ಮೇಲೆ, ದೆಬೊರಾ ಮೇಲೆ, ದೆಬೊರಾ ಮೇಲೆ, ಎಸ್ತರ್ ರಾಣಿ ಮೇಲೆ, ಎಸ್ತರ್ ರಾಣಿ ಮೇಲೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப அந்த கரம் தான் உன்னை தொடுது. ಆ ಒಂದು ಕರವೇ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ. அவர் ஆண்டவர் சொல்றார், அவரை தொட்டு சுகமாக்குறார். ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ಆತನನ್ನು ಮುಟ್ಟಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡು. எந்த வியாதி இருந்தாலும் சரி, ನಿನಗೆ ಯಾವ ರೋಗ ಇದ್ರೂ ಸರಿ, கர்த்தர் இப்பொழுது உன்னை தொடுகிறார். ಕರ್ತನ ಈ ಕ್ಷಣದಲ್ಲೇ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ. ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை தொடட்டும் ஆண்டவரே. ದೇವರೇ, ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಒಂದು ಕರವು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲಿ. அந்த குஷ்டரோகிக்கு எப்படி ஆண்டவரே நீ விடுதலை கொடுத்தீரோ, ಆ ಒಂದು ಕುಷ್ಠರೋಗಿಗೆ ನೀನು ಹೇಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿಯೋ. என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் என்று சுத்தமாகன்னு சொன்னார். ನನಗೆ ಮನಸ್ಸುಂಟು, ಶುದ್ಧನಾಗು ಅಂದನು. ಕೂಡಲೇ ಅವನು ಕುಷ್ಠವು ಹೋಗಿ ಅವನು ಶುದ್ಧನಾದನು. அற்புதம், ಅದ್ಭುತ. ಅಲ್ಲಿ ಆತನು ಮುಟ್ಟಿದನು. ஆண்டவர் அதுவே மார்க் 6 எடுங்க. 6 chapter 13 படிங்க. அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை என்னை பூசி சொஸ்தமாக்கினார். ಅನೇಕ ದೆವ್ವಗಳನ್ನು
ಅನೇಕ ದೆವ್ವಗಳನ್ನು ಬಿಡಿಸಿ ಅನೇಕ ರೋಗಿಗಳಿಗೆ ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿ ವಾಸಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. இப்ப இன்னொரு அவர் கை வச்சிருக்கிறார் பாருங்க. 5 படிங்க. ಕೆಲವು ಮಂದಿ ರೋಗಿಗಳ ಮೇಲೆ ಕೈಯಿಟ್ಟು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ್ದೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವ ಮಹತ್ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ಆಮೆನ್. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல கைகளை வைத்து அவருடைய குணமாகினதை அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல். ஆமென். போதும். அப்போ கைகளை ஆண்டவரை கை வைத்து ஜெபிக்கிறார். ದೇವರೇ ಕೈಯನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. ನೀ ಜೆಬಿನ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಕೈ தலையில அழுக்கல என் கையில வந்துரு சிஸ்டர். ನಿನ್ನ ತಲೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಕೊಳೆ ನನ್ನ ಮೇಲೆ நீ வேலைக்காரன் கிடையாது. ನೀನು ಕೆಲಸಗಾರನಲ್ಲ. நீ வேலைக்காரன் தலை தாழ்த்தನೆ. நீ ಕೆಲಸಗಾರನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು. பாவிகளை நேசிக்கிறதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ಪಾಪಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டிಯನ್ನು இறங்கி வந்தார். ಲೋಕದ ಎಲ್ಲ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತಂತ ಕುರಿ ಮರಿಯಾಗಿ ಕರ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. நீ அந்த பாவிகள் வரும் பொழுது, அவர்கள் வியாதியோடு வரும் பொழுதோ ಬಲವೀನತೆயோடு வரும் பொழுதோ நீ ஜெபி, ಕರ್ತರ್ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು. ಆ ಪಾಪಿಗಳು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬರ್ತಾರೋ, ರೋಗಗಳಿಂದ ಬರ್ತಾರೋ, ಅವರನ್ನು ಮುಟ್ಟಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. ಕರ್ತ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ. சங்கீதம் 107 20 என்னுடைய வசனத்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொல்றார். ಕೀರ್ತನೆ 107 20 ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಎಂಬಂತೆ ಕಳಿಸಿ ನಿನ್ನನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾನೆ. ஜெர்மனியரு, ஜப்பானியரு, எந்த ஏரியால இங்கிருந்து ஜெபி, கர்த்தர் உதவி செய்வார். ನೀನು ಜರ್ಮನ್, ಜಪಾನ್ ಎಲ್ಲೇ ಹೊರದೇಶದಲ್ಲಿ ಇರುವ ಪರವಾಗಿಲ್ಲ, ಕರ್ತನ ಇಲ್ಲಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உன்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ನಿನ್ನ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರಬೇಕು. ஆபத்து வந்த உடனே தான் என்ன பண்ணுவாங்க? ಆಪತ್ತು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இன்னைக்கு பாஸ்டிங், ಇವತ್ತು ಉಪವಾಸ. ஏமா ಯಾಕಮ್ಮ? ரொம்ப கஷ்டம், வீட்டு வாடகை கட்ட முடியல, ಬಹಳ ಕಷ್ಟ, ಮನೆ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. ஒரு வருஷம் முழுது என்ன பண்ணிட்டேன்? ಒಂದು ವರ್ಷದಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ? ஆபத்து வரும் பொழுது கூப்பிட்டு ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். ಆಪತ್ತು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ಕರ್ತನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ವಚನ படிங்க. சங்கீதம் 103:3. ಎಲ್ಲ ಅಪರಾಧಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನು, ಸಮಸ್ತ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿದನು, ನಿನ್ನ ಜೀವವನ್ನು ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸುವವನು, ಆಮೆನ್, ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳೆಂಬ ಕಿರೀಟದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಶೃಂಗರಿಸುವವನು ಆಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಶ್ರೇಷ್ಠ ವರಗಳಿಂದ ನಿನ್ನ ಆಶೆಯನ್ನು ಪೂರ್ತಿಗೊಳಿಸುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಅತ್ತಿಗೆ ಬರುವಂತೆಯೇ ನಿನಗೆ ಯೌವನವನ್ನು ತಿರುಗಿ ಬರಮಾಡುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்குகிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி கிருபையினாலும் ஆமென் நன்மையினால் ஆமென். அப்போ உன் அக்கிரமங்களெல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார். ಆತನು ನಿನ್ನ ಅಪರಾಧಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. உன் நோய்களெல்லாம் ஆண்டவர் குணமாக்குகிறார். ನಿನ್ನ ಎಲ್ಲ ವೇದನೆಗಳನ್ನು ಆತನು ಗುಣಪಡಿಸುತ್ತಾನೆ. அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ಆತನು ಶಕ್ತಿಯುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. சரி, பிராவஸ் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 27:28. நீங்கள் பயப்பட காரியம் பூசல் போல் வரும் பொழுது ನಿಮ್ಮ ಅಪಾಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ನಗುವೆನು, ನಿಮ್ಮ ಆಪತ್ತಿನಲ್ಲಿ ಪರಿಹಾಸ ಮಾಡುವೆನು. ಆಮೆನ್. ಆಗ ಅವರು ನನಗೆ ಮೊರೆಯಿಟ್ಟರು, ನಾನು ಉತ್ತರ ಕೊಡೆನು. ಅದೇನ நல்ல ஞாபகம் வச்சுங்க. ನೋಡಿದ್ರಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪನ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಅಪಾಯ வரும் சோத்திரம் 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 சோத்திர ஆண்டவரே சோத்திர ಆಂಡವರೇ. ಅಪಾಯ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ 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 ದೇವರಿಗೆ. எதன பேய் வந்திருக்கோ சோத்திர ಸೋತ್ರ ನೀங்க ದೆವ್ವ ಏನಾದ್ರೂ ಬಂದಿರಬಹುದು, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳುವ. ಅದು பார்க்கணும். ಅದನ್ನು ನೋಡುತ್ತೆ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನ. நீ இன்னைக்கு தான் சோத்திரம் பண்ற, ನೀನು ಇವತ್ತೇ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? படி. ஆகையால் ஆபத்து காலத்தில் பாருங்க, ஆண்டவர் நகைக்கிறார். ஆபத்து வருமோ, ஐயோ ஐயோ பேய் வந்துருச்சு, ஐயோ ஐயோ வியாதி வந்துருச்சு, ஐயோ ஐயோ நான் என்ன செய்யறது வரும்போது ஆண்டவர் சிரிக்கிறார். நீங்கள் பயப்பட காரியம் வரும் பொழுது நான் ஆகடியம் பண்ணுவேன். பூசல் போல் வரும் பொழுது
வரும்பொழுது ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது பாருங்க, கஷ்டம் வரும்போது ஆண்டவர் கூப்பிடுவாங்க. தலைநோவு வந்துச்சுனாக்க என்ன பண்ணுவாங்க? ಕಷ್ಟ ಬರುವಾಗ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕರೀತಾರೆ. ತಲೆನೋವು ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? எவ்வளவு சோத்திரம் பண்ணா கூட தலைநோவு போல. ಎಷ್ಟು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರು ತಲೆನೋವು ಹೋಗಿಲ್ಲ. இந்த ஒரு வருடமாக நான் பண்ணிட்டு இருந்தேன். ಈ ಒಂದು ವರ್ಷ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ? போன்ல எல்லா மெசேஜ் பாக்குறது, போன்ல எல்லா மெசேஜ் ನೋಡೋದು, யூடியூப், ஆர்டிவி, ஏடிவி, பிடிவி எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறது. ಯೂಟ್ಯೂಬ್ ಬೇರೆ, ಟಿವಿ ಎಲ್ಲ ನೋಡ್ತಾನೆ ಇರುತ್ತದೆ. ಅಷ್ಟು ತಲೆನೋವು ಅಂಟೋಣ. ಸ್ತೋತ್ರ ಆண்டவரே, ಸ್ತೋತ್ರ ಆண்டவரೇ. ತಲೆನೋವು ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ, ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ಫೋನ್ பண்ணுங்க. ಸಭಾಪಾಲಕರಿಗೆ ಫೋನ್ ಹಾಕಿ ஆண்டவர் சொல்ற சிரிக்கிறாரு. என்ன பார்த்துட்டே நீ சும்மாடா. ದೇವರು ನೋಡ್ಬಿಟ್ಟೆ ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಾಗಿ ನಂತಾರೆ. ವರ್ಷ ಮುಳ್ಳ என்ன தேடல. ಅವರು ಪೂರ್ತಿ ಒಂದು ವರ್ಷವೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. இன்னைக்கு அபாயம் வந்து நானே சிரிக்கிறாங்க. தன்னை வந்து கத்தத்தை பார்த்து நானே சிரிக்கிறேன். ಇವತ್ತು ಅಪಾಯ ಬಂದಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ತಲೆನೋವು ಬಂದಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ನೋಡಿ ನಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. 29 அவர் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்பட தெரிந்து கொள்ளாமல் போனாங்க. அறிவை வெறுத்தாங்க. சபை ஊழியக்காரர் சொல்றதை வெறுக்கிறாங்க சில பேர். ಸಭೆ ಪಾಲಕರು ಹೇಳುವಂತದ್ದು, ದೇವರ ಸೇವಕರು ಹೇಳುವಂತದ್ದು ಅವರು ತಾತ್ಸಾರ ಮಾಡ್ತಾರೆ. சில பேர் என்ன பண்ணுவாங்க? ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? உங்களுக்கு வேலை இல்லப்பா, ಇವ್ರಿಗೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲಪ್ಪ, ஆலோசனை சொல்றாங்க நமக்கு. ಅವರು ನಮಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. ಅವರು என்ன பண்ற? ಕಡಿದು ಕೊಡ್றாரு, ಅವರನ್ನು ಕಡಿದಾಕ್ತಾರೆ, ಬೈತಾರೆ. ஏன்னா எங்க அம்மா அப்பா கூட எனக்கு திட்டுறது கிடையாது. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮನೇ ನನ್ನನ್ನು ಬೈಯಲ್ಲ. நான் இப்படிதான், ನಾನು ಹೀಗೇನೆ. உன்னை நான் கொண்டு போய் அவட்ட கர்த்தர் கொடுத்த ஆடுகளை பரலோகத்தில் இருக்கிற பரலோக பெரிய மேய்ப்பன் கிட்ட போய் நான் ஒப்படைக்கிறேன். ಕರ್ತನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಕುರಿಗಳನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ವಿಶಾಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನು ಮೇಯಿಸಬೇಕು. 10 ஆடு வாட்டும் பரவாயில்ல, 10 ಕುರಿಗಳು ಬರಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட எங்க பலனா? பரலோகத்துல மிகுந்த பலன். ಒಂದು ಆತ್ಮ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರೆ ಎಲ್ಲಿ ಸಂತೋಷ? ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷ. அப்ப அறிவை வெறுக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுவதை தெரிந்து கொள்ளாமல் போகிறார்கள். ಆಗ ಅವರು ನನಗೆ ಮೊರೆ ಇಟ್ಟರು, ನಾನು ಉತ್ತರ ಕೊಡೆನು. ನನ್ನನ್ನು ಆತರದಿಂದ ಹುಡುಕಿದರೂ ನಾನು ಕಾಣಿಸಲಿಲ್ಲ. இப்ப அதுல 3ல வந்து 23, 24, 25. இப்ப பாரு, ஆண்டவர் என்ன சொல்ற? நீ தின தேவையில்லைனாக்கா ಆಗ ನೀನು ಎಡಗದೆ ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿರ್ಭಯವಾಗಿ ನಡೆಯುವಿ. ನೀನು மலகுவாக ಎಷ್ಟು எவ்வளவு பேரு கண்ண மூண பேய் வர மாதிரி இருக்கு. வருதா வரலையா? வருது. கண்ணுங்க பெருசா வரும், மூஞ்செல்லாம் கண்ணா இருக்கும், அப்படியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். படி. நீ ಮಲಗುವಾಗ ಹೆದರಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಮಲಗಿದ ಮೇಲೆ ಸುಖವಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುವಿ. ಪಕ್ಕನೆ ಬರುವ ಅಪಾಯಕ್ಕಾಗಲಿ ದುಷ್ಟರಿಗೆ ಸಂಭವಿಸುವ ನಾಶನಕ್ಕಾಗಲಿ ನೀನು ಅಂಜುವುದೇ ಇಲ್ಲ. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாக இருக்கும். சடுதியான திகிலும் நீ கர்த்தர் ದಿನೇ ನೀ ತೇರಿದಾಗ ಇಂತಹ ಆಶೀರ್ವಾದ கிடைக்கும். ಪ್ರತಿನಿತ್ಯ ನೀನು ಹುಡುಕುವ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಆಶೀರ್ವಾದಗಳು ಸಿಗುತ್ತೆ. ನೀ ತೇಡಾದಿದ್ದು ಎದನ ಒಡಂಬು ಸರಿಯಿಲ್ಲ ಮಾತ್ರ ತೇಡಿನಾಗ ಆಂಡವರು ಸಿರಿಪಾರ பார்த்து ಏನಾದ್ರೂ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಹುಡುಕಿದ್ರೆ ದೇವರು ನಗ್ತಾನೆ. ಅప్పుడు ನೀ பயமின்றி வழியில் நடப்பாய். ಆಗ ನೀನು ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುತ್ತೀಯಾ. நீ படுக்கும்போது உன்னுடைய நித்திரை இன்பமாக இருக்கும். ನೀನು ಮಲಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಬಹಳವಾಗಿ ನಿದ್ರೆ ಬರುತ್ತದೆ. எவ்வளவு சந்தோஷமான செய்தி, ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾದಂತ ವಚನ. ஏதೋ ஒரு பயம், கொரோனா வந்துருன்னு பயப்படாத. ಕೊರೋನಾ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. ಕರ್ತನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய இருக்குது, ಇನ್ನು ಬಹಳ ಇದೆ, ಸಾಕು. ಜೀರ್ಣವಾದ நிறைய கொடுத்தாங்க, ಜಾಸ್ತಿ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಜೀರ್ಣ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இதுல எதனா ஒரு டான்ஸ் ப்ரோಗ್ರಾಮ್ வேற எதனா போட்டிருந்தாங்க நல்லா உட்காந்துட்டு பாப்பீங்க. ಇದರಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು டான்ஸ் ಕಾರ್ಯಕ್ರಮನ ಏನಾದ್ರೂ ಹಾಕಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಕುತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇರ್ತೀರಾ. ಇದು ಕುಡುಕ್ಕಿರದ இந்த கட்டை அறக்கிற மாதிரி ரம்பத்துல அறக்கணும். ಇದನ್ನೇ ಬಹಳವಾಗಿ ಅರಿತಾ ಇದ್ದೇವೆ ನೆನೆಸ್ತೀರಾ. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ಭಯಪಡಬೇಡಿರಿ, ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾನೆ. இப்ப நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ನಿಮಗೆ ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೂ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா இந்த நாளில அவர் கரத்தை தொட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார்.
ಕರ್ತನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆತನ ಒಂದು ಕರಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. கண்ணுಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ. அப்பா உனக்கு சோதனை ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಪ್ಪ. ನಿಗುಮಿಯ ಮೇಲೆ ಏಸಪ್ಪ ನಿನ್ನ ಹಸ್ತ ಬಂತು, ಎಸ್ರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಹಸ್ತ ಬಂತು, ಎಸ್ತರ್ ಮೇಲೆ ನಿನ್ನ ಹಸ್ತ ಬಂತು, ಅದೇ ರೀತಿ ನನ್ನ ತೆದರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಹಸ್ತ ಬಂತಪ್ಪ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ನಮಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟ ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜಯ ನಮಗೆ ಸಿಗ್ತದೆ, ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳು ತೊಳೆಯಲ್ಪಡುತ್ತವೆ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ತುಣಿಕರಮಾಯಿ ಅಮಾಂತರಮಾಯಿ ಇದು ಮುಟ್ಟಬಾರದಂತ ನಾನು ಕೇಳುವ ವಾಕ್ಯಗಳು ನಾನು ಕೊಟ್ಟಪ್ಪ ದೇವರೇ ಸ್ತೋತ್ರಯ್ಯ. ತಂದೆಯ ದೇವರೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ ತಂದೆಯ ದೇವರೇ ಮೋಸೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅಪ್ಪ ಮಾತಾಡುವಾಗ ತಂದೆಯ ದೇವರೇ ಅಪ್ಪ ಮೋಸೆ ಹತ್ರ ನೀನು ಮಾತಾಡಿದೀವಿ, ಮೋಸೆಯ ಬಂಡೆಯ ಹತ್ರ ನೀನು ಮಾತಾಡೋದು ಕೇಳುವಾಗ ಈ ಜನರು ಮಾಡಿರುವಾಗ ಎಲ್ಲ ಹೋರಾಟ ಮುಖಾಂತರ ಅಪ್ಪ ಕೋಪದಿಂದ ಬಂದು ಅವನು ಹೊಡಿತದನಪ್ಪ ದೇವರೇ ಸ್ತೋತ್ರಯ್ಯ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಪ್ಪ ಅವರ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನೀನು ಮಣ್ಣವೊಂದು ಕೊಟ್ಟಪ್ಪ, ನೀರೊಂದು ಕೊಟ್ಟಪ್ಪ, ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಕೊಡಕ್ಕೆ, ನಿನ್ನ ರಕ್ತವನ್ನು ಕೊಡಕ್ಕೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡಿದರೆ ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಮಣ್ಣ ಕೊಟ್ಟೆ, ನೀರು ಕೊಟ್ಟೆ ಅಪ್ಪ. ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ತಂದೆಯ ದೇವರೇ ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಬಿಚ್ಚಿ ಕೊಟ್ಟಪ್ಪ, ನಿನ್ನ ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟಪ್ಪ. ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದರೆ ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಅಪ್ಪ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಪ್ಪ ನಾವೆಲ್ಲ ಅಪ್ಪ. ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದರೂ ಪಾಪಗಳು ಮಾಡಿದರೂ ನೀ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡಪ್ಪ ದೇವರ ಸ್ತೋತ್ರಯ್ಯ. ಅವ್ರು ಏನೇನು ಬೇಡುತ್ತಾರೆ ಪರಲೋಕ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದು ಬಿಡಪ್ಪ. ಅವ್ರಿಗೆ ಏನು ಕೊರತೆಗಿದೆ ಎಲ್ಲರೂ ಕೊಡಪ್ಪ. ಯಾರು ರೋಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಪ್ಪ ಅಪ್ಪ. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಯಾರಿಗೆ ಕೆಲಸ ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿ ತೋರಿಸಿ ಕೊಡಪ್ಪ ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ಈ ಕೊರೋನಾ ಭಯದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಸರ್ಕಾರ ಮಾಡಿರುವ ಕಾನೂನು ಪ್ರಕಾರ ನಡೆಯಕ್ಕೆ ಇವರುಗಳಿಗೆ ಅಪ್ಪ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ ಕೊಡಪ್ಪ ದೇವರೇ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಅಪ್ಪ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ತಂದೆಯ ದೇವರೇ ನಿನಗೆ ಎಷ್ಟು ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳು ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕಾಗಿಲ್ಲಪ್ಪ ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಕೃಪದಿಂದ ಇಲ್ಲಿ ಯಾರು ಕೇಳುತ್ತಾರೋ ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟಪ್ಪ. ಯಾರಿಗೆ ಕಾಯಿಲೆ ಇದು, ಯಾರಿಗೆ ಅಪ್ಪ ಏನೇನು ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲಿನೂ ನೀನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಬೇಕಪ್ಪ. ನಿನ್ನೆ ನಂಬಿ ಬಂದಿದ್ದಾರೆ, ಸೊತ್ತು ಹೋಗಬಾರದು ಏಸಪ್ಪ. ನಿನ್ನ ಹಸ್ತದಿಂದ ನೀ ಕೈ ಮುಟ್ಟಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಲ್ವಾ, ಎನ್ನೆಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಲ್ವಾ ಅಪ್ಪ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ದೇವ ಹಸ್ತವನ್ನು ಹಿಡಿದು ಬರ, ಎದರಬೇಡ, ನಾನೇ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದೇನೆ ಅಪ್ಪ. ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿ ದೇವ ಹಸ್ತದಲ್ಲಿ ಕೊಡಿಸಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ಈ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಎಲ್ಲರ ನಡೆಯನ್ನು ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆ ಆಶೀರ್ವದಿಸಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇನೆ ನನ್ನ ತಂದೆ, ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ಕೊಂಡಾಡು, ನಾನು ಸ್ವರ್ಗದಲ್ಲಿ ಆತನ ಪದವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಇವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರಿ. ആമേൻ. നമ്മുടെ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ വിശേഷമുള്ളവരെ மட்டும் ഇത് കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഒவ்வொரு പിള്ളേരുടെ കുടുംബങ്ങളോടുകൂടി ആശീർവാദം என்றும் என்ற சகோதரன் நிலைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.